greet all of you in the wonderful matchless name of the Savior, the Healer, the Baptizer with the fire of Holy Spirit and the coming King Jesus Christ of Nazareth. ரட்சகரும் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவரும் ராஜாதி ராஜாவுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Jesus is alive. இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். One who called me and you before we were formed in the womb of our mother is alive. நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாகுவதற்கு முன்னமே நம்மை கண்டவரும் நம்மை அழைத்தவருமாகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். Jesus is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். He called me and you before we were formed in the womb of our mother. நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாகுவதற்கு முன்னமே நம்மை அழைத்த தேவன், while we were in the womb of our mother, he was doing something amazing in our life. நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாக்கப்படுகிற அந்த நாளிலே நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். while we were in the womb of our mother, he separated us, sanctified us for the kingdom of God. நாம் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சொந்தமாகும்படிக்கும் இந்த உலகத்தை விட்டு நம்மை தேவனுக்கென்று பெயர் பிரித்திருக்கிறார். We came out of the womb of our mother with a calling, the calling of Almighty God. தாயின் கருவிலிருந்து நாம் வெளிப்பட்ட நாளிலே எப்படி வெளிப்பட்டோம்? தேவனுடைய திட்டமும் தீர்மானத்தின்படியும் அழைப்பை பெற்று கொண்டவர்களாய் நாம் வெளிப்பட்டோம். You had a very high calling. உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த அழைப்பு ஒன்று உண்டு. All of you have a very high calling. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு உன்னத அழைப்பு உண்டு. Your calling is to destroy the works of devil and to bring down the kingdom of God here on the earth. உங்களுடைய அழைப்பு என்ன? பிசாசின் கிரியைகளை இந்த உலகத்தில் அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கும் பணிதான். That is why Satan tried to kill you while you were in the womb of your mother. தாயின் கருவிலே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தானே சாத்தான் உங்களை கொன்று போட அவன் வகை தேடினான். That is why he tried to kill you in the accident by many issues, many time he tried to kill you because you have a very high calling. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு உன்னத அழைப்பு கொடுக்கப்பட்டதினால் சாத்தான் பொறுக்க முடியாமல் விபத்துகளின் நிமித்தமோ அல்லது உங்கள் வாழ்க்கையில தீராத பிரச்சனைகளை கொடுத்து எப்படியாக உங்களை கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று வகை தேடி பார்த்தான். He knew that we came out of the womb of our mother with a calling to destroy his kingdom. அவனுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படிக்கு உன்னதமான தேவன் நமக்கு ஒரு உன்னத அழைப்பை நாம் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கொடுத்திருக்கிறார் என்பதை அவன் நன்கு அறிந்தவனாயிருக்கிறான். So he tried his level best to stop me and you. ஆகவே உங்களையும் என்னையும் எப்படியாகிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். That's why that accident happened to you, brother. அதுக்கு தான் சகோதரனே உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆக்சிடென்ட், அந்த விபத்து நடந்திருக்கிறது. That's why you tried to kill yourself, my sister. சகோதரியே, அதன் நிமித்தம் தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காலத்தில் முயற்சி பண்ணினீர்கள். That's why many time you said, I don't want this life, I want to die. அதுக்கு தான் அது நிமித்தம் நீங்கள் சொன்னீங்க. அநேக முறை உங்கள் வாழ்க்கையில் சொன்னீர்கள், இந்த உலகத்தில் நான் வாழவே பிடிக்கல, வாழ மாட்டேன் என்று தீர்மானம் கூட எடுத்திருக்கிறீர்கள். That's why all these disappointments came into your life. இப்படிப்பட்டதான ஏமாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொன்றன் பின் ஒவ்வொன்றாக வந்ததற்கு காரணம் அதுதான். Hallelujah. Hallelujah. But now you are in the presence of God. ஆனால் நீங்கள் இப்பொழுதோ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள். Satan tried to finish you. சாத்தான் எப்படியாகலும் உங்களை காலி பண்ண வேண்டும் என்று நினைத்தான். He put all the problems in your life. உங்களுடைய ஜீவியத்திலே வர வேண்டிய கொடுக்க வேண்டிய அத்தனை பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டான். Sickness, financial problems, family problems, வியாதி, சரீரத்திலே வியாதி, பொருளாதார குறைவுகள், குடும்ப சிக்கல்கள்,
accidents, sickness, everything விபத்துகள், வியாதிகள், சகல விதமான உபத்திரவங்கள் to stop you. உங்களை நிறுத்தும்படியாக. But I thank my God. ஆனால் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். Nobody can stop you. உங்களை ஒருவரும் தடை செய்ய முடியாது. Nothing can stop you. இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் உங்களை தடை செய்ய முடியாது. Because you are born again with the imperishable seed. காரணம் நீங்கள் ஹல்லேலூயா அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் We பிறந்திருக்கிறீர்கள். were born again with the imperishable seed, that is the word of God. தேவனுடைய வசனம் என்கிறதான அழியாத வித்தினாலே நீங்களும் நானும் மறுபடியுமாக பிறந்திருக்கிறோம். But without knowing your calling, you have complained, murmured, cried. ஆனால் இந்த உன்னதமான அழைப்பின் மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அநேக நேரங்களிலே முறுமுறுத்து கோபத்துக்குள்ளானீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். Luke chapter 19 verses 28 to 40. லூக்கா 19வது அதிகாரம் 28 இருந்து 40 வரை உள்ள வசனங்கள். Having said these things, he went on ahead, going up to Jerusalem. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். It happened when he drew near to Bethphage and Bethany at the mountain that is called Olivet, he sent two of his disciples. அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பெகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, saying, Go your way into the village on the other side, in which as you enter you will find a colt tied, whereon no man ever yet sat. Untie it and bring it. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு பொங்கல். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். If anyone asks you, why are you untying it, say to him, the Lord needs it. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். Those who were sent went away and found things just as he had told them. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். As they were untying the colt, the owners of it said to them, why are you untying the colt? கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும்போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். They said, the Lord needs it. அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி They brought it to Jesus. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து They threw their cloaks on the colt and set Jesus on them. தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். As he went, they spread their cloaks in the way. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். As he was now getting near at the descent of the Mount of Olives, the whole multitude of the disciples began to rejoice and praise God with a loud voice for all the mighty works which they had seen. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, saying, Blessed is the King who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். Some of the Pharisees from the multitude said to him, Teacher, rebuke your disciples. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். He answered them, I tell you that if these were silent, the stones would cry out. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். This is the part where Jesus is entering into Jerusalem. எருசலேமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும் பொழுது நடந்ததான சம்பவமும் சரித்திரமும். He went on ahead of his people. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அவர் சென்றார். He went on ahead going up to Jerusalem. எருசலேமுக்கு அவர்களுடைய சீஷர்களுக்கு முன்னதாகவே அவர் சென்றிருந்தார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, Jesus is always ahead.
ஆண்டவர் எப்போதும் நமக்கு முன்னாக போகிறவர் தான். He is making your way. ஆண்டவர் தான் நமக்கு வழியை வகுத்து காட்டுகிறவர். He is the breaker, breaks the iron bars and open the doors. அவர்தான் இருப்பு கதவுகள், இருப்பு தாழ்பாள்களை உடைத்து நமக்காக வழிவாசல்களை திறக்கிற If தேவன். he opens a door, nobody can shut it. அவர் வாசல்களை திறப்பாரானால் ஒரு மனுஷனும் அவைகளை பூட்ட முடியாது. Hallelujah. Hallelujah. He is going ahead. அவர் இப்பொழுது முன்னதாகவே சென்று கொண்டிருக்கிறார். He is preparing your way. அவர் உங்களுடைய வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is going ahead of your problems. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னாக அவர்தான் கடந்து போய் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. 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 When he drew near to Bethphage and Bethany, பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு அவர் சமீபித்த போது, at the mountain that is called Olivet, he sent two of his disciples. அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகிலே வந்த பொழுது இரண்டு சீஷர்களை அனுப்பினார். He called two of his disciples. இரண்டு சீஷர்களை அவர் நோக்கி கூப்பிட்டார். Go your way into the village on the other side. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். He called his two disciples, come. இரண்டு சீஷர்களை கூப்பிட்டு வாருங்கள் என்று அழைத்தார். Go. போ என்று போங்கள் என்று சொன்னார். Today, இன்று he is calling you. இன்று அவர் உங்களை அழைக்கிறார். Come unto me, those who are downtrodden and weary. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். Come unto me. நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். Jesus is calling you. இயேசு உங்களை அழைத்துக் He கொண்டிருக்கிறார். is calling you today. அவர்தான் இன்று அழைத்துக் Jesus கொண்டிருக்கிறார். is calling you to come. இயேசு தம்மிடத்தில் வரும்படிக்கு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. He called two of his disciples and he said, go unto the other side. இரண்டு சீஷர்களை அவர் தம்மிடத்திலே வரவழைத்து அதற்கு பிறகு அந்த கிராமத்துக்கு எதிரே நீங்கள் போங்கள் என்று சொன்னார். Go your way into the village on the other side. உங்களுக்கு எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்னார். Why Jesus came on this earth? ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? To destroy the works of devil. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு வந்தார். Bible says in 1 John chapter 3 verses 8, the Son of God appeared on this earth to destroy the works of devil. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் தெளிவாக வேதாகமம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. Psalm says, he came on this earth to pick me and pick you out of the pit of destruction, out of the miry clay, and set our feet upon a rock, making our footsteps firm, and put a song of praise in our mouth. தாவீதின் சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் உங்களையும் என்னையும் அழிவு என்கிறதான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கன்மலையின் மேலே உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிறதான ஒரு புது பாடலை நம்முடைய வாயில் வைத்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Go unto the other side of the village. உங்களுக்கு எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்கள். What this means? இதன் அர்த்தம் என்ன? If we were in sin, நாம் பாவத்தில் இருப்போமானால் the other side is righteousness. அந்த எதிராக இருக்கக்கூடிய அந்த இடமானது தேவனுடைய நீதி. He came to pick me and pick you to the other side. பாருங்கள், பாவத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான நம்மை அப்புறம் அந்த பக்கத்தில் எதிராக நீதியின் பக்கம் போகும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிற தேவன். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். We were in sin. நாம் பாவத்தில் உழன்று கடந்தோம். He came to take me and you out of the pit of sin and to send us to the other side, that is righteousness. நம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த குழியில் வாழ்ந்து கொண்டு அகப்பட்டு கொண்டிருந்த நம்மை தூக்கி எடுத்து எதிரே இருக்கக்கூடியதான தேவனுடைய நீதி என்னும் இடத்திற்கு நம்மை அனுப்பும்படிக்குத்தான் தேவகுமாரன் பூமிக்கு வந்தார். We were in darkness. நாம் அந்தகாரத்தில் ஒரு நாள் இருந்தோம். He came to send us, take us to the other side, that is light. இந்த அந்தகாரத்திலிருந்து நாம் ஒளியினிடத்திற்கு போகும்படியா, எதிரே இருக்கக்கூடிய ஒளியினிடத்திற்கு போகும்படியாக அதுதான் தேவனுடைய ஒளி. We were in sickness. நாம் வியாதியில் கடந்தோம். He came to take us from sickness to healing. வியாதி என்கிற இந்த இடத்திலிருந்து நாம் சுகம் என்கிற எதிரே இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாகத்தான் இயேசு வந்தார். We were in death. நாம் மரணத்தில் பிடிபட்டிருந்தோம். He came to take us to the other end, other side, that is life,
abundance of life and eternal life. ஜீவன் என்கிற எதிராக இருக்கக்கூடிய ஜீவன் அல்லது ஜீவனோடு கூட நித்திய ஜீவன் அதற்குள் பிரவேசிக்கும்படியாக இயேசு நம்மை தூக்கி எடுத்தார். We were in problems. நாம் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்றோம். He came to take us to the solution. ஆகவே இந்த பிரச்சனைகளிலிருந்து பரிகாரம் என்கிற இடத்திற்கு நாம் போகும்படிக்கு தேவன் நம்மை We அழைத்திருக்கிறார். were in bitterness. நாம் கசப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். He came to take us to the other side, that is sweetness. அங்கே ஒரு கசப்பில்லாத ஒரு இனிமையான இடம் என்கிறதான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக இயேசு வந்தார். We were in emptiness. நாம் காலியாக குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டோம். He came to take us to the fullness of God. தேவனுடைய பரிபூரணத்துக்குள் நம்மை கொண்டு போகும்படிக்குத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். We were in disappointment. நாம் ஏமாற்றத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். He came to lead us to hope. நாமை நம்பிக்கை என்கிறதான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும்படிக்கு இயேசு உலகத்தில் வந்தார். He came on this earth to take us from the pit of destruction and to lead us into the hope of God. அழிவு என்கிறதான படுகொலியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்பிக்கையும் தேவனுடைய நகரம் தேவனுடைய வீட்டுக்கு நம்மை அழைத்து செல்லும்படிக்கு இயேசு உலகத்தில் வந்தார். We were in destruction. நாம் அழிவின் குழியில இருந்தோம். He came to take us to the construction. நம்மை அந்த இடத்திலிருந்து எடுத்து கட்டுவித்தல் என்கிறதான ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு போக இயேசு வந்தார். We were in decline. He came to take us from decline and to send us to increase. குறைவு என்கிறதான பள்ளத்தாக்கிலே நாம் இருந்தோம், குழியில் இருந்தோம். அந்த குறைவில் இருந்து நிறைவு என்கிறதான ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இயேசு நமக்காக பூமியிலே வந்தார். We were in injustice. நாம் அநியாயத்தில் உழந்து கலண்டோம். The Lord of justice, Christ, came on this earth to take us to His glory, His justice. நியாயாதிபதியும் நீதிபதியுமாக இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு நம்மை அவருடைய நியாய பூமியிலே நியாயஸ்தானத்தில் எடுத்து செல்லும்படிக்காக அவர் நம்மை நோக்கி வந்தார். Jesus never came on this earth to found a religion or not to change anybody's religion. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் காரணம் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ அல்லது மற்றொருவருடைய மதத்தை மாற்றவோ அவர் வரவில்லை. He came on this earth to change my life and change your life. உங்களுடைய ஜீவியத்தையும் என்னுடைய ஜீவியத்தையும் தலைகீழாய் மாற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். Came on this earth to destroy the works of devil and to set me and set you free. பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து பிசாசின் பிடியில் இருந்த நம்மையும் உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாய் இயேசு உலகத்தில் வந்தார். We were in slavery. நாம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Came to break every yoke of Satan and to set me and you free. Jesus came on this earth. அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிக்கும்படிக்கு நம்மை விடுதலையாக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். To do the same purpose of Jesus, He called His disciples and now He is sending His disciples to do what He has done. அவர் என்ன வேலையை செய்தாரோ அல்லது செய்து கொண்டிருந்தாரோ அதை தம்முடைய சீஷர்களும் செய்யும்படியாக தம்முடைய சீஷர்களை தேவன் இயேசு அழைத்தார். He called two of the disciples, come. ரெண்டு சீஷர்களை நோக்கி வாருங்கள் என்று சொன்னார். He said, go. அதற்கு பிறகு போங்கள் என்று சொன்னார். Enter into the village. அந்த கிராமத்துக்குள் போங்கள். You will find a colt tied whereon no man ever yet sat. அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். You will find a colt tied whereon no man ever yet sat. நீங்கள் ஒரு கழுதை குட்டியை பார்ப்பீர்கள், அதிலே மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஒரு நாளும் ஏறியிராத கழுதை குட்டி. What was the purpose of that creation? அந்த கழுதை குட்டியை உருவாக்கி அல்லது படைக்கிறதற்கு காரணம் என்ன? That purpose was never served. அந்த கழுதையை படைத்ததான ஒரு நோக்கம் ஒரு நாளும் நிறைவேறவில்லை. A coconut tree is supposed to produce coconut. ஒரு தென்னை மரமானது ஒரு தேங்காயத்தான் காய்க்க வேண்டும். Mango tree is supposed to produce mango. மாமரம் மாங்காயத்தான் காய்க்கும். If it is not producing fruit, its purpose is never served. அந்த மரமானது தன்னுடைய கனியை கொடுக்காவிட்டால் காயை கொடுக்காவிட்டால் அந்த மரத்தை உண்டாக்கினது நோக்கம் கெட்டு போய்விடும். In the same way, the colt's purpose was never served because nobody ever sat on it. அது போலதான் இந்த கழுதை பாருங்கள் உண்டாக்கினதின் நோக்கம் கெட்டு போயிற்று. காரணம் அந்த கழுதையின் மேல் யாருமே ஏறி உட்காரவே இல்லை. Hallelujah. Hallelujah. Jesus said, untie it and bring it. இயேசு சொன்னார், அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
If anyone asks you, why are you untying it? Say to them, the Lord needs it. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். Jesus called his disciples. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்தார். Listen carefully. தயவு செய்து கவனியுங்கள். He called his disciples. அவருடைய சீஷர்களை அழைத்தார். Come. வாருங்கள். Go. போங்கள். If you are not coming, நீங்கள் வராவிட்டால் you cannot go. நீங்கள் போக முடியாது. He said, come. அவர் சொன்னார் வாருங்கள். Then go. அதற்கு பிறகு போங்கள். Enter into the village. அந்த கிராமத்துக்குள் போங்கள். Then you will see. அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள். Untie it. அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். Come. வாருங்கள். Go. போங்கள். Enter. பிரவேசியுங்கள். You will see. நீங்க பார்ப்பீர்கள். Today's meeting, இந்த கூட்டத்திலே they advertised in the TV channels. டிவி சேனல்கள் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்கிறார்கள். You all came. நீங்கள் எல்லாம் வந்தீர்கள். You came. நீங்க வந்தீங்க. You enter into the church. சர்ச்சுக்குள்ள வந்தீங்க. You will see something in your life today. உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய காரியத்தை காண போகிறீர்கள். Amen. ஆமென். Amen. ஆமென். Jesus called, come. இயேசு சொன்னார் வாருங்கள். They came. அவர்கள் வந்தார்கள். He said, go. அவர் சொன்னார் போங்கள். They went. அவர்கள் போனார்கள். He said, enter into the village. கிராமத்துக்குள் போங்கள் என்று சொன்னார். They entered. அவர்கள் பிரவேசித்தார்கள். And he said, you will see. அவர் சொன்னார் இப்பொழுது பார்ப்பீர்கள். They saw. அவர்கள் பார்த்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Obedience will produce a result. கீழ்ப்படிதல் தான் எப்போதும் ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். If God called you, you must come. தேவன் உங்களை அழைத்தால் நீங்கள் வந்தே ஆக வேண்டும். If God sent you, you must go. தேவன் உங்களை அனுப்பினால் நீங்கள் போய் தான் ஆக வேண்டும். If he said enter, you must enter. அவர் பிரவேசி என்று சொன்னால் நீங்கள் பிரவேசித்து தான் ஆக வேண்டும். Then he said, you will see something. அதுக்கு பிறகுதான் சொன்னார் நீ ஏதோ ஒரு காரியத்தை பார்க்க I போகிறாய். tell you, you will see. நான் சொல்லுகிறேன் நீங்களும் பார்க்க போகிறீர்கள். Why? ஏன்? God never changes. தேவன் மாறாத தேவன். Once he said it, that is said. அவர் சொன்னால் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான். Hallelujah. Hallelujah. Heaven and earth shall pass away, but my word shall not pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தையின் ஒரு எழுத்தாகலும் மாறி போவதில்லை. Hallelujah. Hallelujah. Word 32 says, those who were sent went away and found things just as he had told them. 32வது வசனம் சொல்லுகிறது அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். Those who were sent went away and found things just as he had told them. அனுப்பப்பட்டவர்கள் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். Amen. Amen. Come. வாங்க. Go. போங்க. Enter. பிரவேசிங்க. You will see. நீங்க பார்ப்பீங்க. They came. அவர்கள் வந்தார்கள். Went. போனார்கள். Entered. பிரவேசித்தார்கள். And saw. பார்த்தார்கள். Give a big clap offering to கர்த்தருக்கு Jesus. மகிமை செலுத்துவோமாக. ஆமென். Hallelujah. Hallelujah. Amen. 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 The same way you are going to receive something different in your life. அதே மாதிரி தான் இந்த காலை வேளையில நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள Nobody will go back from this church after this meeting as you come here. இந்த ஆலயத்துக்குள்ள வந்த ஒருவர் கூட நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி வீட்டுக்கு போக போகிறது இல்லை. Hallelujah. 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 Amen. 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 As they were untying the call to the owners of it said to them, why are you untying the call? கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும்போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். They said, the Lord needs it. அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, that was what Jesus said. அதுதான் இயேசு சொன்னார். That was the instruction given to the disciples. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன கட்டளை. Hallelujah. 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 The Lord needs it. They brought it to Jesus. அதை ஓகே. Why are you untying the colt? ஏன் அதை அவிழ்க்கிறீர்கள்? They said the Lord needs it. அவர்கள் சொன்னார்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும். They said the Lord needs it. அவ்வளவுதான், அது ஆண்டவருக்கு வேண்டும், அவ்வளவுதான். Finished. முடிஞ்சு போச்சு. Finished. முடிந்தது. You speak what God said. தேவன் எதை சொன்னாரோ அதைத்தான் நாம் பேச வேண்டும். Whenever you face a problem, எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறீர்களோ, speak the word. வேதத்தில் இருக்கிற வசனத்தை பேசுங்கள். Speak the word. வசனத்தை பேசுங்கள். Finished. முடிந்து போகும்.
When you speak the word, நீங்கள் வார்த்தையை பேசும்போது matters will be sorted out. எல்லா பிரச்சனைகளும் தானாய் ஒளிந்து போகும். When you speak the word, நீங்கள் வசனத்தை பேசும்போது there will be a solution. அங்கே உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஏற்படும். Hallelujah. ஹalleluya. Jesus said, இயேசு சொன்னார், when you untie the colt, the people will ask why. கழுதைக்குட்டியை அவிழ்க்கும்போது ஜனங்கள் கேட்பார்கள், ஏன் அவிழ்க்கிறீர்கள்? Then you say, அப்பொழுது சொல்லுங்க, the Lord has needs of it. தேவன் ஆண்டவருக்கு வேண்டும், அவ்வளவுதான் சொல்லுங்க. The Lord needs it. கர்த்தருக்கு வேண்டும், The Lord needs it. ஆண்டவருக்கு வேண்டும், Finished. அவ்வளவுதான். Hallelujah. ஹalleluya. Amen. Amen. This colt listened what these disciples said to the owner. இந்த சீஷர்கள் அந்த கழுதைக்குட்டியினுடைய எஜமானிடத்தில் சொன்ன காரியத்தை இந்த கழுதைக்குட்டி காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தது. Hallelujah. ஹalleluya. As they were untying the colt, the owners of it said to them, why are you untying the colt? கழுதைக்குட்டியை அவர்கள் அவிழ்க்கிறதான வேளையிலே அந்த கழுதைக்குட்டியுடைய எஜமான், ஏன் இந்த கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டான். They said, the Lord needs it. அவர்கள் சொன்னார்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். That is enough. அவ்வளவுதான். That was the instruction given by Jesus. அது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. When he spoke, that is the word of God. தேவன் அதை பேசும் பொழுது அது தேவனுடைய வார்த்தை, His word. அவருடைய வார்த்தை. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். He said it. அவர் சொன்னார், Finished. அது சொன்னதுதான். When you meet a problem, நீங்கள் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் போது you speak the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். You speak the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். Finished. அது முடிந்து போகும். Matters will be sorted out. எல்லா பிரச்சனைகளும் அத்தோடு ஒளிந்து The போகும். word of God is the power of God. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வல்லமை. When you speak the word, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை the பேசும் power of God will be released. தேவனுடைய வல்லமையானது அவிழ்த்து The விடப்படும். kingdom of darkness will be destroyed. இல்ல அந்தகாரத்தின் அந்த ஆதிக்கங்கள் எல்லாம் உடைந்து போகும். Always, whenever you face situations, நீங்கள் ஒவ்வொரு முறை வாழ்க்கையில நீங்கள் மோசமான காரியங்களை சந்திக்கும் பொழுது take the right word from the Bible. பைபிளிலிருந்து இருந்து வேதாகமத்திலிருந்து சரியான வார்த்தையை speak எடுங்கள். the word. அந்த வார்த்தையை பேசுங்கள். Confess the word. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். Never complain and murmur. ஜனங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து போகாதிருங்கள். Never cry before Satan. சாத்தானுக்கு முன்பாக அழாதிருங்கள். If you face a difficult situation in your life, உங்களுடைய ஜீவியத்தில் மிகவும் மோசமான ஒரு பிரச்சனையை சந்திப்பீர்களானால் you take the word. நீங்கள் வசனத்தை எடுங்கள். Speak it. அந்த வசனத்தை பேசுங்கள். Devil will flee from that situation. பிசாசு அந்த இடத்தை விட்டு ஓடி அலறி ஓடி போவான். Hallelujah. Hallelujah. When you are sick, நீங்கள் வியாதிப்பட்ட when பொழுது, you experience pain in your body, உங்களுடைய சரீரத்தில் வலிவேதனை இருக்கும் பொழுது, there are hundreds of words for healing in the Bible, from in the Old Testament and in the New Testament. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் சொஸ்தமடையும்படிக்கு நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. Take the word. அந்த வார்த்தையை எடுங்கள். Speak it. அதை பேசுங்கள். Hallelujah. Hallelujah. God sent his word and healed the sick. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். I came here by a car. நான் கார்ல வந்தேன். How God moves, you know. கர்த்தர் எப்படி நடத்துகிறார் தெரியுமா? He moves in his word. அவர் தம்முடைய வார்த்தையின்படி நடத்துகிறார். The word of God is the vehicle of God. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வாகனம். Yes, the word of God is the vehicle of God. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வாகனமாக God இருக்கிறது. moves in his vehicle. தேவன் தம்முடைய வாகனத்தில் His vehicle is the word. அவருடைய வாகனம் தான் அவருடைய வார்த்தை. The word carries the creative power. அந்த வார்த்தையானது சிருஷ்டிக்கும் வல்லமை கொண்டதாக It இருக்கிறது. carries the healing. அது சுகத்தை கொண்டு It வருகிறது. carries the deliverance. அது விடுதலை கொண்டு வருகிறது. What was instructed by Jesus, these disciples obeyed the same. இயேசு என்ன சொல்லி கட்டளையிட்டாரோ அவருடைய சீஷர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். When the owner of the colt came and asked, why are you untying the colt? அந்த கழுதைக்குட்டியுடைய எஜமான் வந்து கேட்டபொழுது, ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, They replied, the Lord needs it. அவர்கள் சொன்னார்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும். Finished. அவ்வளவுதான். The colt also listened the same word. அந்த கழுதைக்குட்டியும் அந்த வார்த்தையை கேட்டது. Immediately something happened. உடனடியா ஏதோ ஒரு காரியம் நடந்தது. The colt started asking. அந்த கழுதைக்கு இப்படி கேட்க ஆரம்பித்தது. This is a revelation. இது ஒரு வெளிப்பாடு பிரியமானவர்களே. This is a vision I had. இதுதான் நான் கண்ட தரிசனம். When I meditated this part, இந்த பகுதியை தியானம் பண்ணி கொண்டிருக்கையில் God spoke to me. தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். I had a vision. எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. When I meditated this part, I had a vision. இந்த வசனங்களை நான் தியானிக்கையில் என் தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். While I was in Sri Lanka, ஸ்ரீலங்காவில் நான் இருந்த பொழுது, I ministered in Mannar. மன்னார் என்கிற இடத்திலே ஊழியம் செய்து In the கொண்டிருந்தேன். night I have been
been resting in the hotel. ராத்திரி வேளையில ஹோட்டல்ல தங்கி In கொண்டிருந்தேன். the midnight, I heard some cry. நடு ராத்திரில ஒரு பெரிய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். A cry. ஒரு பெரிய கூக்குரலற்ற சத்தம் அது. I woke up நான் திடீரென்று விழித்துக் and கொண்டேன். I knocked the door of my coordinator. என்னுடைய கோஆர்டினேட்டருடைய ரூம் கதவை தட்ட He ஆரம்பித்தேன். came out. அவர் வெளியில வந்தார். I asked why I heard a loud cry. நான் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேனே என்று சொன்னேன். He said, Pastor, that is the donkeys of this manor. இந்த மன்னாரிலே வசிக்கக்கூடிய இந்த கழுதைகளுடைய சத்தம் தான் அது என்று சொன்னார். I never heard the cry of donkeys. நான் கழுதை சத்தம் போடுறதை நான் கேட்டதே கிடையாது. We went out of the hotel. இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போனோம். I saw a group of calls, a group of donkeys on the street. ஒரு பெரிய கழுதைகள் கூட்டமே அங்க நிற்கிறதை கண்டேன். I have seen what they are doing there. அங்க அந்த கழுதை என்ன செய்து கூட்டம் என்ன செய்கிறது என்பதை பார்த்தேன். And next day morning I went to the street. அதற்கு அடுத்த நாள் காலையில தெருவுக்கு போனேன். I saw a large group of many of the donkeys on the street. அந்த தெருவிலே ஒரு பெரிய கழுதையுடைய கும்பல் அங்கே இருந்ததை பார்த்தேன். Some of them are lying on the street. சில கழுதைகள் அப்படியே இந்த வீதியிலே உட்கார ஆரம்பித்தது. Exposed to this heat. இந்த சூரிய வெளிச்சத்துக்கும் சூட்டுக்கும் அது படுத்து கிடந்தது. And some were starved. சில கழுதைகள் பசியும் பட்டினியுமாய் கிடந்தது. We have seen they are eating plastics on the roadside. ரோடு பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டுட்டு சில கழுதைகள் அப்படியே படுத்து கொண்டிருந்தது. When I meditated this word again, இந்த வசனங்களை மறுபடியுமாக நான் தியானித்துக் கொண்டிருக்கும் I had a vision. அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை In the vision I saw the donkey speaking. அந்த தரிசனத்தில் அந்த கழுதை பேசுகிறதை பார்த்தேன். That is what I am going to share. அதுதான் உங்களோடு கூட பிரசங்கிக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. When the disciples untied this colt, இந்த கழுதை குட்டியை சீஷர்கள் அவிழ்த்த பொழுது this colt asked, இந்த கழுதை கேட்டது, what you said? நீ என்ன சொன்ன? What you said? நீ என்ன சொன்ன? The Lord needs of me. என்னை ஆண்டவருக்கு வேண்டும்னு The சொன்னியா? Lord has need of me. ஆண்டவர் என்னை தேடுகிறாரோ? Why? ஏன்? Why? ஏன்? I am also the creator of that Lord. நானும் தான் அந்த தேவனால் படைக்கப்பட்ட The படைப்பு. same God created me in the beginning of all creation. தேவன் உலகத்திலே சகலத்தையும் படைக்கிறதான வேளையிலே என்னையும் படைத்தாரே. But look at me. ஆனால் என்னை பாருங்க. See my features. என்னுடைய குணாதிசயங்களை பாருங்க. Why he created me like this? என்னை ஏன் இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்? Why I have been created in a deformed way? ஏன் இப்படி ஒரு அசிங்கமான அந்தகார விதமாக நான் உருவாக்கப்பட்டேன்? Nothing good to see. எனக்கு பார்க்கிறதுக்கு என்னில ஒரு What a அழகும் இல்லை. feature. எனக்கு இந்த உருவ அழகு இல்லை. Nobody loves. என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை. Nobody likes. என்னை யாரும் விரும்புகிறதும் இல்லை. See my ears. என்னுடைய காதை பாருங்கள். It looks like two wings put in the wrong place. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு ரெக்கைகளை கொண்டு போய் ஒரு தவறான இடத்துல வைத்தது போல இருக்கிறது. My ears looks like two wings put in the wrong place. என்னுடைய காது எப்படி உங்களுக்கு காட்சியளிக்கிறது? ரெண்டு பெரிய ரெக்கைகளை கொண்டு வந்து ஒரு தவறான இடத்துல பொருத்தி வைத்தது போல இருக்கிறது. My two ears look like two wings put in the wrong place. என்னுடைய ரெண்டு காதுகளும் ரெண்டு ரெக்கைகளை கொண்டு வந்து ஏதோ ஒரு தவறான இடத்துல பொருத்தி வைத்தது போல இருக்கிறது. I am provided with a disgusted voice. எனக்கு ஒரு மோசமான ஒரு குரல் கொடுக்கப்பட்டது. Why this sound? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு குரல்? Nobody likes my sound. என்னுடைய குரலை யாருமே விரும்பி கேட்கிறதே இல்லையே. Disgusted sound. ஐயோ, அது கேவலமான ஒரு குரல். No harmony in my sound. என்னுடைய குரல்ல ஒரு இனிமையும் இல்லை. Why I have been provided this sound? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு குரல் கொடுக்கப்பட்டது? Nothing good to see. என்னிடத்துல பார்க்கிறதுக்கு ஒரு அழகும் இல்லை. Nothing good to hear from me. என்னிடத்திலிருந்து ஒரு நல்ல காரியத்தை கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. Why that God created me in such a way? ஏன் இப்படி தேவன் என்னை படைத்திருக்கிறார்? Hallelujah. Hallelujah. You starved me. என் பட்டினி போட்டாய் நீ. Some of you starved me. உங்களில் சிலர் பட்டினி போட்டீர்கள். I was never fed. நான் சரியான சாப்பாடு எனக்கு கொடுக்கப்படவில்லை. See my color. என்னுடைய கலரை பாருங்கள். Dirty clothes. எனக்கு மேல இருக்க அழுக்கு வஸ்திரங்களை பாருங்கள். Dirty clothes. அழுக்கு வஸ்திரங்கள். Some of you stoned at me. சிலர் கற்களை எடுத்து என் மேல எறிய ஆரம்பித்தீர்கள். You stoned. நீங்க கல் எடுத்து எறிய ஆரம்பிச்சீங்க. You stoned. நீங்க கல் எடுத்து எறிஞ்சீங்க. Some of you whipped. என்னை அடித்தீர்கள், வாரினால் அடித்தீர்கள். Some of you whipped. வாரினால் அடித்தீர்கள். I was starved. நான் பட்டினி போடப்பட்டேன். Beaten. அடிக்கப்பட்டேன். Kicked. நான் உதைக்கப்பட்டேன். Whipped. வாரினால் அடிக்கப்பட்டேன். There was no place to sleep. ஆனா எனக்கு தூங்குறதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு இடம் கூட இல்லை. No shelter was provided. எனக்கு எந்த ஒரு கூரையும் கொடுக்கப்படவில்லை. I was hungry. நான் பசியோடு இருந்தேன். I cried. நான் அழுதேன். Nobody listened. யாரும் என் அழுகுரலை கேட்கவில்லை. Nothing good in my life. என்னுடைய ஜீவிதத்துல நன்மை ஒண்ணுமே இல்லை. Never considered. என்னை யாரும் ஒரு பொருட்படுத்தவில்லை. Rejected. என்னை புறக்கணித்தார்கள். Forsaken. அப்படியே புறக்கணித்து ஒதுக்கி தள்ளினார்கள், ஒதுக்கி விட்டார்கள். I silently suffered everything.
எல்லாவற்றையும் மௌனமாக நான் அனுபவித்துக் கொண்டு வந்தேன். I never complained and murmured. ஒருபோதும் நான் ஒருபோதும் முறுமுறுத்ததில்லை. Everything I suffered silently. எல்லா உபத்திரவங்களையும் நான் மௌனமாக சகித்தேன். Why that God has done it to me? அந்த ஆண்டவர் ஏன் இவைகளை எனக்கு செய்தார்? Why he created me in a deformed way? ஏன் இப்படி ஒரு அந்த விகாரமாக என்னை தேவன் படைத்தார்? Why he provided a disgusted voice? ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு மோசமான குரலை அவர் கொடுத்தார்? Why no food came to me in the right time? ஏன் சரியான நேரத்துக்கு எனக்கு எல்லாருக்கும் வருகிறது போல எனக்கு சாப்பாடு வரவில்லை? Nobody cleaned me. என்னை யாரும் சுத்தப்படுத்தவில்லை. Why? ஏன் No food came. எனக்கு சரியான சாப்பாடு வரல? But many of you threw stones at me. ஆனால் அநேகர் கற்களை எடுத்து கல்லை எடுத்து என் மேல எறிய ஆரம்பிச்சீங்க. I was stoned. நான் கல்லை எடுத்து எறிய Beaten. என்னை உதைக்கப்பட்டேன். Kicked. உதைக்கப்பட்டேன். Never considered. என்னை யாரும் பொருட்படுத்தவில்லை. Insulted. அவமானப்படுத்தப்பட்டேன். Humiliated. எல்லாம் அவமரியாதைக்கு Looking at my face. என்னுடைய முகத்தை பார்த்து Looking at my face. என்னுடைய முகத்தை பார்த்து You spoke filthy words against me. அசிங்கமான அசுத்தமான காரியங்களை பேசினீர்கள். Spattered upon me. என்னுடைய முகத்தில் துப்பினீர்கள். Why? ஏன்? Why? ஏன்? I cried. நான் அழுதேன். Silently I cried. மௌனமாக அழுது I கொண்டிருந்தேன். asked why this happened to me. இது ஏன் எனக்கு நடந்தது என்று Why கேட்டேன். this happened to me? ஏன் இது எனக்கு நடந்தது? I've seen everybody honored. எல்லாரும் மரியாதைக்குரியவர்களாய் நடத்தப்படுகிறதை பார்த்தேன். But it never came to my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அந்த மரியாதை ஒரு நாளும் வரவில்லை. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, this is not the story of the donkey. இது ஒரு கழுதையின் கதை அல்ல. Yeah, now that donkey is speaking. அந்த கழுதை பேசிக் கொண்டிருக்கிறது. But it is the life of me and you. ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையிலும் இதுதான். We know what we suffered in our life. நம்முடைய ஜீவியத்தில் நாம் என்ன அனுபவித்தோம் என்பது நமக்கு தெரியும். You cried the same cry. இந்த கழுதை கத்தினது போலவே நீங்கள் கத்தி இருக்கிறீர்கள். In your family, உங்களுடைய குடும்பத்திலே you were never considered. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்கள். Because of your color. காரணம் உங்களுடைய நிறத்தின் மூலமாக. No right proposals came. சரியான ஒரு வரன் உங்கள் வாழ்க்கையில வரவில்லை. Many came. அநேகர் வந்தார்கள். They went back. அவர்கள் போய்விட்டார்கள். They went back. அவர்கள் போய்விட்டார்கள். No answer came. அவர்களிடத்திலிருந்து ஒரு நல்ல பதில் வரவில்லை. Again people came. மறுபடியும் ஜனங்கள் வந்தார்கள். Because of your feature. உங்களுடைய உருவத்தை பார்த்தார்கள். Because of your color. உங்களுடைய நிறத்தை பார்த்தார்கள். You didn't have good education. உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு இருந்ததில்லை. No money. பணமும் இருந்ததில்லை. So you are forsaken. ஆகவே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்கள். Insulted in this society. அவமானப்படுத்தப்பட்டீர்கள். By this society. இந்த சமுதாயத்திலே There was not a good dress to change with. நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணுகிறதற்கு மாற்றுகிறதற்கு ஒரு நல்ல வஸ்திரம் கூட உங்களுக்கு இருந்ததில்லை. You were never sent to an educational institution. ஒரு நல்ல காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நீங்க படிக்கிறதுக்கு நல்ல படிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. All around your friends had it. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நல்ல படிப்பு இருந்தது. You stopped your education with the primary level. ஒரு பிரைமரி லெவல் ஒரு சின்ன லெவலோடு தான் நீங்க படிப்பை முடித்துக் கொண்டீர்கள். You were never sent for higher education. அதற்கு பிறகு மேற்படிப்புகளுக்கு நீங்கள் போக முடியாமல் இருந்தது. Because of the lack of money. காரணம் வீட்டிலே பொருளாதார குறைவு. Because of the family issues. குடும்ப சூழ்நிலைகள். You suffered. நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள். All the people went. எல்லா ஜனங்களும் போனார்களே. They had a nice dress. நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு போனார்கள். A good place to sleep with. நல்ல ஒரு தூங்குகிறதுக்கு இடம் உண்டு. They had a shelter. நல்ல கூரையும் உண்டு, வீடுகள் உண்டு. You never had good things in this world. ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் நன்மை ஒன்றும் அனுபவிக்கவில்லை. You cried. நீங்கள் அழுதீர்கள். You cried. நீங்கள் அழுதீர்கள். You cried. நீங்கள் அழுதீர்கள். Why this happened to me? ஏன் எனக்கு இது நடந்தது? Why this happened to me? ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும்? Oh my sister. அருமையான சகோதரியே, When you tried to speak, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது your husband said, உங்களுடைய புருஷன் சொன்னார், shut your mouth. வாயை மூடு என்று சொன்னார். You are not permitted to speak. நீ பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று You are சொன்னார். never permitted to speak. நீங்கள் பேச அனுமதி கொடுக்கப்படவில்லை. You had a lot of things to share. நீங்கள் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு உள்ளத்தில் அடக்கி வைத்தீர்கள். But nobody listened. ஆனால் நீங்கள் பேசும் பொழுது யாரும் கவனிக்கவில்லை. Even your parents. உங்களுடைய பெற்றோர்களும் கூட You kept everything in your heart. எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தில் மறைத்து Your வைத்தீர்கள். heart was breaking. உங்களுடைய இருதயம் தாங்க முடியாமல் You want to pour it out. நீங்கள் எப்படியாவது வெளியில கொட்ட வேண்டும் என்று Nobody ஆசைப்பட்டீர்கள். listened. ஆனால் யாரும் கேள்வி கேட்கவில்லை. You were tortured. நீங்கள் மிகவும் You are துன்புறுத்தப்பட்டீர்கள். being tortured. துன்புறுத்தப்பட்டீர்கள். Hallelujah. Hallelujah. You cried. நீங்கள் அழுது Day and கொண்டிருந்தீர்கள். night you cried. ராத்திரியும் பகலுமாய் அழுதீர்கள். You asked, நீங்கள் இப்படி கேட்டீர்கள், why this happened? எனக்கு ஏன் இப்படி I am நடந்தது? also a creation. நானும் தேவனால் படைக்கப்பட்டவன் தானே. If there is a God, why this happened to me? தேவன் என்பவர் ஒருவர் இருப்பார், ஆனால் எனக்கு ஏன் இது நடக்க I வேண்டும்? also cried the same cry. நானும் அப்படிப்பட்ட அழுகை I அழுதேன். lived like a king. நான் ஒரு ராஜாவை போல வாழ்ந்தேன். Then in the same city I became worse than a street dog. அதற்கு பிறகு நான் ஒரு தெருநாயை பார்க்கல மிகவும் கேவலமான நிலைமைக்கு I தள்ளப்பட்டேன். suffered. நானும் I கஷ்டப்பட்டேன். cried. நான் அழுதேன். When the gangsters broke open the door, இந்த ரவுடி
கும்பல்கள் என்னுடைய வீட்டு கதவை உடைத்த They பொழுது came into my house. அவர்கள் என்னுடைய வீட்டிலே வந்தார்கள். They started beating on me. என்னை அடிக்க My ஆரம்பித்தார்கள். little son, என்னுடைய சின்ன பையன் 1.5 years old, my son Abhishek. 1.5 வயது நிரம்பின என்னுடைய பையன் அபிஷேக். He saw I've been beaten. நான் அடிக்கப்படுகிறதை அடிபடுகிறதை He அவன் came பார்த்தான். crawling. அவன் தாழ்ந்து வந்தான். And he hugged the leg of the gang leader. அந்த கேங் லீடருடைய காலை இறுக He பற்றிக் kicked கொண்டான். my son off. அந்த கேங் லீடர் என்னுடைய குமாரனை உதைக்க He ஆரம்பித்தான். was hit on the wall and fell down. என்னுடைய மகன் செவரிலே போய் மோதி விழுந்தான். I cried. அப்பொழுது நான் அழுதேன். Come running. யாராவது வாருங்கள். They are killing my son. ஐயோ என்னுடைய பிள்ளையை They கொல்லுகிறானே. are killing my son. என்னுடைய பிள்ளையை கொல்றானே. One of the gangsters put his hand on my mouth. அங்க வந்த குண்டாக்களில் ஒரு மனுஷன் என்னுடைய வாயை மூட ஆரம்பித்தான். And he pushed me to the wall. வாயோடு கூட சேர்ந்து என்னை செவரோடு தள்ள Started ஆரம்பித்தான். beating on me. என்னை அடிக்க ஆரம்பித்தான். They kicked me. என்னை உதைத்தான். Hearing my cry. நான் அழுகிறதை பார்த்து My daughter, that time 7 years old, my daughter who was getting ready to go to school. ஸ்கூலுக்கு போக ஆயத்தமாய் கொண்டிருந்த 7 வயது நிரம்பின என்னுடைய மகள் She came out of the room. ரூமை விட்டு வெளியில வந்தாள். She saw what is happening. என்ன நடக்கிறது என்பதை கண்டாள். She came running. அவள் வேகமாக ஓடி She வந்தாள். knelt before the gang leader. அந்த கேங் லீடருக்கு முன்பாக மண்டை பண்ணிட்டாள். Hugged the leg of the gang leader. அந்த கேங் லீடருடைய காலை இறுகப்பட்டு And கொண்டாள். pleaded, அப்படியே கெஞ்சி do not கேட்டாள். kill my appa. என் அப்பாவை Do கொல்லாதீர்கள். not kill my appa. என்னுடைய அப்பாவை கொல்ல The வேண்டாம். gang leader lifted my daughter by the hair. அந்த கேங் லீடர் என்னுடைய மகளுடைய தலைமுடியை பிடித்து தூக்க ஆரம்பித்தான். And he said, அப்படி சொன்னா we are taking your daughter. நாங்கள் உன்னுடைய பிள்ளையை கொண்டு போகிறோம். And we will sell her in the street. வீதிகளில் அவளை விற்று போடுவோம். And we will settle your accounts. நான் உங்களுடைய அக்கவுண்ட் எல்லாம் விற்ற பிறகு விற்று வந்த பணத்தினால செட்டில் பண்ணுவோம் என்று And a சொன்னார். portion will be given to you. ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்படும். A father who heard the worst things. ஒரு தகப்பனார் வாழ்க்கையில கேள்விப்படக்கூடாத காரியங்களை கேட்டவர். I knelt before them. அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு Folded my hands. என்னுடைய இரு கரங்களையும் And கூப்பி I cried, நான் மிகவும் அழுது சத்தமிட்டேன். leave my child. என்னுடைய பிள்ளையை விட்டு விடுங்கள். Take me with you. என்னை உங்களோடு கூட எடுத்துக்கொண்டு போங்கள். Sell my kidneys in the hospital. என்னுடைய 2 கிட்னியை எடுத்து ஹாஸ்பிடல்ல விற்று விடுங்கள். And settle your accounts. அதற்கு பிறகு பணத்தை வைத்து நீங்கள் என்னுடைய அக்கவுண்ட்டை செட்டில் பண்ணி They கொள்ளுங்கள். left my daughter. என்னுடைய பிள்ளையை விட்டு விட்டார்கள். They spat upon me. என்னுடைய முகத்திலே காரி துப்பினார்கள். Nobody heard my cry. நான் அழுத பொழுது என்னுடைய சத்தத்தை யாரும் கேட்கவில்லை. I and my children. நானும் என்னுடைய பிள்ளைகளும் We cried day and night. ராத்திரியும் பகலுமாய் அழுது கொண்டிருந்தோம். Nobody turned up for help. எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் எங்களிடத்தில் வரவில்லை. When I had money and authority, எனக்கு பணமும் நல்ல ஒரு அந்தஸ்தும் செல்வாக்கும் இருந்த பொழுது they came to receive my favors. என்னிடத்திலிருந்து நன்மைகளை பெறும்படிக்கு வந்தார்களே. When I lost everything, நான் எல்லாவற்றையும் இழந்த போது nobody turned up. யாரும் ஒருவர் கூட வரவில்லை. We cried. ஆகவே நாங்கள் அழுதோம். We asked why this happened to me. நாங்கள் கேட்டோம் ஏன் இது எங்களுக்கு நடக்கிறது? Why this happened to us? ஏன் எங்களுக்கு இது நடந்தது இப்படி? I cried, நான் அழுதேன். beating on my chest and head. என்னுடைய தலையிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டேன். Why this happened to me? ஏன் இது எனக்கு நடந்தது? Nobody heard. யாரும் என்னுடைய அழு சத்தத்தை We suffered கேட்கவில்லை. silently. அப்ப மௌனமாக இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவித்தோம். I was insulted before a milkman. நான் ஒரு பால் கொடுக்கிற பால் பை கொடுக்கிறதான ஒரு மனுஷனுக்கு முன்பாக அவமானப்படுத்தப்பட்டு Humiliated. அவமரியாதைக்குள்ளானே. I couldn't go to the grocery store to buy rice for my children. மளிகை கடைக்கு போய் என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க நான் அரிசி வாங்க முடியாமல் A இருந்தது. man who sent a lorry full of rice to leprosy hospitals, mental hospitals and orphanages now crying before a milkman to get a packet of milk. மனநிலை குறைந்த மக்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கும் தொழுநோய் ஹாஸ்பிட்டல்களுக்கும் லாரியாக அரிசி அனுப்பின ஒரு மனுஷன் இப்பொழுது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் அரிசி வாங்க முடியாத கேவலமான நிலைமையில் My காணப்பட்டேன். life became worse than a street dog's life. ஒரு தெருவில் இருக்கக்கூடிய நாயுடைய வாழ்க்கை காட்டிலும் கேவலமான வாழ்க்கையாய் I மாறினது. cried the same cry. அந்த கழுதை எப்படி சத்தமிட்டதோ அது போலவே நானும் அழுதேன். My brothers, you cried the same cry. என்னுடைய சகோதரர்களே இப்படித்தான் நீங்களும் அழுது My கொண்டிருக்கிறீர்கள். sisters, you cried the same cry. சகோதரிகளே இப்படித்தான் நீங்களும் அழுது You have கொண்டிருக்கிறீர்கள். been crying the same cry. நீங்கள் இப்படியே அழுது கொண்டே இருக்கிறீர்கள். You want somebody to listen your cry. யாராவது ஒருவர் நீங்கள் அழும்போது கேட்க வேண்டும் என்று But ஆசைப்பட்டீர்கள். nobody listens. ஆனால் யாரும் உங்கள் அழுகுரலை They have கேட்கவில்லை. their own matters. அவர்களுக்கு தங்கள் பிரச்சனைகளே ஏராளம் என்று You போய்விட்டார்கள். want to speak it out. நீங்கள் எப்படியாவது வெளியில கொட்ட வேண்டும் என்று But ஆசைப்பட்டீர்கள். nobody lent their ears. ஆனால் யாரும் செவி சாய்க்கவில்லை. We all
went through such a situation. அப்படிப்பட்டதான மட்டமான மோசமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போனோம். Many of you are going through the same situation. இப்பொழுது நீங்களும் கூட அதே போன்ற சூழ்நிலைகளில் காணப்படுகிறீர்கள். Here the colt, the donkey represents the human beings. பாருங்கள், இந்த இப்படிப்பட்ட உபத்திரவங்களில் இருக்கக்கூடிய மனுக்குலத்துக்கு சமமாக இந்த கழுதைக்குட்டி காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Why you came? நீங்கள் ஏன் வந்தீர்கள்? The Lord has need of me. என் தேவன் ஆண்டவருக்கு நான் வேண்டும். How I could believe this? நான் அதை எப்படி நம்புவேன்? How I could believe this? எப்படி இதை நான் நம்புவேன்? I've been forsaken. நான் ஒதுக்கப்பட்டேனே. Given up. அந்த புறக்கணிக்கப்பட்டேன். Insulted, humiliated. அவமானப்பட்டு அவமரியாதைப்படுத்தப்பட்டேன். I was never fed. நான் சரியான சாப்பாடு கொடுக்கப்படவில்லை. See my features. என்னுடைய உருவத்தை தோற்றத்தை பாருங்கள். Created in a deformed way. என்னை இப்படி அந்த விகாரமாக ஆண்டவர் படைத்தாரே. I had nothing good in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நல்லது ஒரு நாளும் வந்ததில்லையே. I craved. ஆகவே நான் அப்படியாக ஆசைப்பட்டேன். I craved for good things in my life. நல்ல வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஆவலோடு ஆசைப்பட்டேன். I have seen good things in the lives of these people. இந்த ஜனத்தின் வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாம் கண்டேன். But it never came to me. ஆனால் அதுல ஒரு காரியம் கூட நல்ல காரியம் எனக்கு வந்ததில்லை. Hallelujah. 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 But I suffered silently. ஆனால் மௌனமாக எல்லாவற்றையும் நான் சகித்தேன். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, your Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, verse 35, 35வது வசனம், they brought it to Jesus. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். They brought the colt to Jesus. அந்த கழுதைக்குட்டியை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். Something is happening. இப்பொழுது ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Everything is changing. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. If somebody is brought to Jesus, யாராவது ஒருவரை ஒரு இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தால், the same moment, அதே நேரத்தில் தானே everything will change. எல்லாம் மாறும். Everything will change. எல்லாம் மாறும். Hallelujah. Hallelujah. Now many of you new people came to hear. இங்கே அநேக புதிய மக்கள் வந்திருக்கிறீர்கள். You never came to a man of God. நீங்கள் ஒரு தேவ மனுஷனிடத்தில் வரவில்லை. You never came to human beings. நீங்கள் மனுஷர்களிடத்தில் வரவில்லை. You came to Jesus. நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறீர்கள். You came to listen the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறீர்கள். Now you are in the presence of Holy Spirit. இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்துக்குள் இருக்கிறீர்கள். That is enough. அது போதும். The anointing of Holy Spirit will break every yoke in your life. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை உங்களுடைய எல்லா விதமான கட்டுகளையும் உடைக்கும். The anointing will heal your body. கர்த்தருடைய அபிஷேகம் தான் உங்கள் சரீரங்களை சுகப்படுத்தும். The anointing will break the iron bars and open a door for you. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் இருப்பு தாழ்பாள்களை முறித்து உங்களுக்கு திறந்த வாசல்களை கொடுக்கும். The colt was brought to Jesus. அந்த கழுதைக்குட்டி ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டது. You see the word. வசனத்தை பாருங்கள். They threw their cloaks on the colt and set Jesus on them. தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். They threw their cloaks on the colt and set Jesus on them. தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் அந்த கழுதைக்குட்டியின் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். They put the coats on the colt. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதைக்குட்டியின் மேல் போட்டார்கள். Listen. கவனியுங்கள். They never put the cloaks on Jesus. They put the cloaks on the colt. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை இயேசுவின் மேல போடவில்லை, ஆனால் கழுதை குட்டியின் மேல் தான் போட்டார்கள். Listen. கவனியுங்கள். You heard the cry of the colt. நீங்கள் அந்த கழுதை குட்டி என்ன கத்துனுச்சு என்று கேட்டீர்கள் அல்லவா? I never had a good dress to change with. எனக்கு ஒரு மாற்றிக்கொள்வதற்கு ஒரு நல்ல வஸ்திரம் வாழ்க்கையில கிடைக்கலையே. Dirty clothes. எல்லா அழுக்கான வஸ்திரங்கள் தானே. Because the colt is sleeping on the street. காரணம் என்ன? அந்த கழுதை குட்டி அந்த ரோட்ல தான் படுத்து கிடக்கும். Hallelujah. We know the figure. நமக்கு தெரியும் கழுதை குட்டி எங்க இருக்கும் என்ன பண்ணும்னு. Nobody never washed the cots. இந்த கழுதை குட்டியை கொண்டு போய் யாராவது குளிப்பாட்டி விட்டதை பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்க்கல. Nobody ever, have you seen, nobody ever washed the donkeys. யாராவது போய் கழுதை குட்டியை குளிப்பாட்டுறதை பார்த்திருக்கீங்களா காலையில? Hallelujah. Hallelujah. Here they threw their cloaks on the colt. இப்பொழுது தங்கள் வஸ்திரங்களை கழுதை குட்டியின் மேல போட்டு set Jesus on them. இயேசுவை அதன் மேல் ஏற்றுகிறார்கள். Amen. Amen. Now இப்பொழுது something is happening. ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. As he went, அவர் போகையில் they spread their cloaks in the way. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். Yes, they spread their cloaks in the way. ஆம், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். Where is Jesus? இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? On the back of the colt. அந்த கழுதை குட்டியின் மேலே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And this colt is carrying Jesus.
இந்த கழுதைக்குட்டி இயேசுவை சுமந்து கொண்டு போகிறது. And while the colt is walking, இந்த கழுதைக்குட்டி நடந்து போய் கொண்டிருக்கிறதான வேளையிலே, in the way they spread the cocks. அவர்கள் வழியிலே தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். Now this colt is walking over the cots. இப்பொழுது இந்த கழுதைக்குட்டியானது மனுஷர்களுடைய நல்ல வஸ்திரங்கள் மேலே நடந்து போய் கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. They spread the best cots on the way. அந்த வழி முழுவதும் தங்கள் போட்டுக்கொண்டிருந்த நல்ல சிறந்த வஸ்திரங்களை விரித்தார்கள். Very precious, very nice cloaks they spread on the way. அழகான விலை மதிப்புள்ள அவர்களுடைய வஸ்திரங்களை இப்பொழுது வழியிலே கழுதைக்குட்டி நடக்கும்படிக்கு போட்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Now, இப்பொழுது as he was now getting near at the descent of the Mount of Olives, the whole multitude of the disciples began to rejoice and praise God with a loud voice for all the mighty works which they had seen. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். Saying, blessed is the King who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். They shout for the glory of God, blessed is the King who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. உன்னதத்திலே மகிமையும் தேவனுக்கு உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். Now Jesus is going ahead. இப்பொழுது ஆண்டவர் தங்களுக்கு முன்னதாக போய் கொண்டிருக்கிறார். The colt is carrying Jesus. இந்த கழுதைக்குட்டி ஆண்டவர் இயேசுவை சுமந்து கொண்டு போகிறது. Amen. 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 And on the way, in the way they spread the cloaks. அந்த போகிற எல்லா வழியிலையும் ஜனங்கள் தங்களுடைய சிறந்த வஸ்திரங்களை அவர்கள் போட்டார்கள். Amen. Amen. Some people started spreading flowers on the way. சில மக்கள் நல்ல நல்ல அழகான பூக்களையும் கொண்டு தூவ ஆரம்பித்தார்கள் அந்த வழியில. Somebody started waving their hands with the palm leaves and shouting Hosanna. சிலர் தங்களுடைய கைகளில் குருத்தோலையும் பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று புகழ்ந்து கொண்டு போனார்கள். Somebody shouting slogans praising God. சில நபர்கள் அங்கே தேவனை புகழ்ந்து சத்தமாக புகழ்ந்து பாடிக்கொண்டு போனார்கள். The colt listened. இப்பொழுது அந்த கழுதைக்குட்டி கேட்கிறது. The hand which is spreading the cloaks on the way. எந்த ஒரு கையானது தன்னுடைய வழியிலே தங்களுடைய சிறந்த வஸ்திரங்களை போட்டதோ, Very familiar hand. அந்த கை ரொம்ப அறிமுகமான ஒரு கைங்க. These were the hand denied good dress for me. இந்த மனுஷ கைதான் நான் நல்ல வஸ்திரம் கேட்ட போது எனக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்காத கைங்க. These hands threw stones at me. அந்த கைகள் ஒரு காலத்துல ஒரு நாள் கல்லெடுத்து எறிஞ்ச கைங்க. I have seen some hands. நான் அந்த கைகளை சில கைகளை பார்த்திருக்கிறேங்க. They are spreading flowers on the way. இப்பொழுது மலர்களை தூவுறாங்கங்க. Very familiar hands. ஐயோ அதெல்லாம் அறிமுகமான கைதான். The hands which is spreading flowers on the way, the same hands they threw stones at me. பூக்களை அழகாய் அள்ளி வீசுகிறதான அந்த கைகள் எனக்கு அறிமுகமான கைகள் ஒரு காலத்துல கல்லெடுத்து என் மேல எரிஞ்சதுங்க. That calls so somebody waving palm leaves and shouting slogans. சிலர் கைகள்ல குருத்தோலையை பிடிச்சிட்டு ஆண்டவருக்கு மகிமையாய் பாடிக்கொண்டிருக்கிறாங்களே, அந்த கைகளை அந்த கழுதைக்குட்டி பார்த்துச்சு. That hands, very familiar hands. ஐயா அந்த கை ரொம்ப ரொம்ப அறிமுகமான கைங்க. Now they are holding palm leaves in the palm. இப்பொழுதோ குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டிருக்கிற கைகளாய் மாறி. Now they are holding palm leaves in the hand. இப்பொழுது குருத்தோலைகளை கைகளில் பிடித்துக் கொண்டிருக்கிறது. With the same hand. இந்த கைதானே, அதே கைதானே. They whipped. ஒரு நாள் வார கொண்டு வந்து என்னை அடிச்சது இல்லையா? They whipped me. என்னை வாரினாலே அடித்தார்கள் அல்லவா? I do remember. நான் ஞாபகம் இருக்குதா அது? I do remember. நான் அது ஞாபகத்துல வைத்திருக்கிறேன். The hands which throw stones, now they are spreading flowers on my way. ஒரு காலத்துல கல்களை எடுத்து என் மேல வீசின கைகள் இப்பொழுது பூக்களை எடுத்து வழியிலே வீசிக் கொண்டிருக்கிறது. The hands which denied good dress, now they are spreading
good dress on my way. எந்த கைகள் எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் என் மேல போட மறுத்ததோ அதே கைகள் இப்பொழுது சிறந்த வஸ்திரத்தை எடுத்து நான் போகிற வீதியெல்லாம் போடுகுதே. The hands which threw dirt on my clothes, now they are spreading fresh clothes on my way. என்னுடைய என் மேல அழுக்கு வஸ்திரங்களும் கந்தையும் கிழிஞ்ச துணி எல்லாத்தையும் போட்ட அதே கைகள் தான் இப்பொழுது வழி பூரா நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு போகிறது. The hands which whipped me, now they are carrying palm leaves and making my way and shouting slogans for the glory of God. எந்த கைகள் வார எடுத்து என்னை ஒரு ஈவு இரக்கம் இல்லாம அடிச்சதோ இப்பொழுது அதே கைகள் இப்போ குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு போகுதுங்க. The call to listen the voice, blessed is the king who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்த காரியத்தை அந்த கழுதை கேட்டது. Very familiar voice. அந்த சத்தம் ரொம்ப அறிமுகமான சத்தமா இருக்குதே. I couldn't forget this voice. இந்த சத்தத்தை என்னால மறக்கவே முடியாது. This sound, this sound is very familiar to me. ஐயோ, இந்த குரல் ரொம்ப அறிமுகமான குரல். This is the sound never allowed me to speak. இந்த வாய்ஸ் பாருங்க, இந்த குரல் என்னை பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்கல ஒரு நாள். Whenever I started speaking, that voice said, shut your mouth. என்னைக்கெல்லாம் நான் பேசணும்னு ஆசைப்பட்டு வாயை திறந்தனோ இந்த மனுஷ குரல்கள் நான் சொன்னுச்சு வாயை மூடு அப்படின்னு சொன்னது. And these were the sounds which prevented me from speaking. என்ன நான் நாவை அடக்கி வைக்கும்படிக்கும் கட்டவிழ்த்து பேச முடியாதபடிக்கு என்னை தடுத்த குரல் தான் இந்த குரல்கள். Very familiar sound. எனக்கு ரொம்ப அறிமுகமான அந்த குரல். This voice spoke against me. இந்த குரல்கள் பாருங்க, மனுஷ குரல்கள் எனக்கு விரோதமான பல காரியங்களை பேசின வார்த்தை. They spoke filthy words against me. எனக்கு விரோதமாக அவமானமான கெட்ட வார்த்தைகளை பேசின குரல் தான் இது. They put on blame upon me. என்ன என் மேல குற்றச்சாட்டு போட்டதான குரல் இது. The things which I have never known. நான் அறியாத காரியங்கள். They put on blame upon me. அப்படிப்பட்டதான அறியாத காரியங்களை என்மேல் அபாண்டமாய் பழி சுமத்தின குரல் இது. That voice, அந்த குரல் they are praising now. இப்பொழுது தேவனை புகழ்ந்து The hand கொண்டிருக்கிறது. which threw stones, எந்த கை என் மேல் கற்களை எறிந்ததோ they spread flowers. இப்பொழுது பூக்களை போடுகிறது. The hand which threw dirt on my cloth, they are spreading new clothes on my way. எந்த ஒரு கையானது சாணியும் குப்பையும் எடுத்து என் மேல போட்டுச்சோ இப்பொழுது தங்களுடைய சொந்த வஸ்திரங்களையே விரித்து போகிறது. The hand which whipped on me, they are waving palm leaves and praising. எந்த ஒரு கை வாரை எடுத்துக்கொண்டு என்னை அடிக்க ஆரம்பித்ததோ இப்பொழுது அதே கைகள் குருத்தோலையை பிடித்துக்கொண்டு தேவனை புகழ்கிறது. The mouth which spoke against me filthy words against me, now they are speaking good things. எந்த ஒரு வாயானது என்னை குறித்து மிகவும் அசிங்கமாய் பேசினதோ இப்பொழுது அதே நாவுகள் தான் தேவனை புகழ்ந்து கொண்டு போகிறது. Why this change came to me? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் எனக்கு Listen வந்தது? carefully. கவனியுங்கள். Why this change came to the cult? ஏன் இந்த கழுதை குட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? The cult was tied up. இந்த கழுதை குட்டி கட்டப்பட்டிருந்தது. It was tied up. கட்டப்பட்டிருந்தது. But God sent his disciples. ஆனால் தேவன் தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். Jesus sent his disciples. இயேசு சீஷர்களை அனுப்பினார். They untied it. அதை கட்டவிழ்த்து வரும்படிக்கு. The bondage was loosened. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது. No more bondages. இனி அடிமைத்தனம் அல்ல. It is loosed. அது விடுவிக்கப்பட்டது. Jesus gave freedom. இயேசு விடுதலையை கூறினார். Hallelujah. ஹல்லேலூயா. Now இப்பொழுது that cult is brought to Jesus. அந்த கழுதை குட்டி இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டது. When it is brought to Jesus, அது இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது change came. பெரிய மாற்றம் ஏற்பட்டது. Life changed. ஜீவியம் மாறினது. Like day and night the change happened. ராத்திரியும் பகலுமாக அந்த மாற்றம் ஏற்பட்டது. The change happened. அந்த மாற்றம் வந்தது. Change happened. பெரிய மாற்றம் வந்தது. Why this change happened? ஏன் இந்த மாற்றம்? Because it is brought to Jesus. காரணம் அந்த கழுதை குட்டி இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டது. That same moment, அந்த நேரத்தில் தானே change happened. பெரிய மாற்றம் ஏற்பட்டது. Hallelujah. Hallelujah. The cult remembered. அந்த கழுதை குட்டிக்கு ஞாபகம் இருக்கிறது. That cult witnessed many processions on the street. இந்த தெருவிலே பெரிய பெரிய procession போல ஒரு கூட்டம் கடந்து போனதை அந்த கழுதை குட்டிக்கு தெரியும். Many times. அநேக நேரத்தில் ஜனங்கள் நடமாடினது தெரியும். It has seen it. அது அந்த கழுதை பார்த்திருக்கிறது. Horses, குதிரைகள், elephants,
யானைகள், kings of this land, this earth, on horseback and over elephant. இந்த பூமியில பிரபலமான அதிகாரிகளும் ராஜாக்களும் குதிரைகள் மேலும் யானைகள் மேலும் அப்படியே ஒரு பெரிய ஒரு யாத்திரை பண்ணுகிறதை பார்த்திருக்கிறது. Horse, it was decorated. அந்த குதிரைகள் பாருங்க, சாதாரணமான குதிரைகள் அல்ல, அழகாய் ஜோடிக்கப்பட்ட குதிரைகள். Horse and elephants decorated and ornamented. குதிரைகளும் யானைகளும் அலங்காரம் பண்ணப்பட்டதான ஜந்துக்கள். With colorful flags, எல்லா விதமான கலரா இருக்கக்கூடிய கொடிகள். with music, மேளதாளங்களோடு they were escorted. அவர்கள் அது பவனி சென்றார்கள். Processions, பெரிய பெரிய பவனி. kings of this land on horseback. இந்த பூமியிலே ராஜாக்கள் எண்ணப்பட்ட அதிகாரம் உள்ளவர்கள் குதிரைகள் மேலே பவனி சென்றார்கள். Then I saw, நான் அதை கண்ட பொழுது, I craved for such an opportunity. அப்படிப்பட்ட ஒரு தருணம் எனக்கு கிடைக்காதா என்று வாஞ்சித்தேன். But I never got such an opportunity. ஆனால் என் வாழ்க்கையில ஒருபோதும் அதை பெற்றதில்லை. Such honor never came to my life. அப்படிப்பட்ட ஒரு மரியாதை என் வாழ்க்கையில வந்ததே இல்லை. But look at me. ஆனால் இப்பொழுது பாருங்கள், What happened to me? எனக்கு என்ன நடக்கிறது? What happened to me? எனக்கு என்ன நடந்தது? King of this land on the horseback. இந்த முழு உலகத்துக்கும் ராஜாவாய், the king of this land, earth, the king of this earth, இந்த உலகத்தின் ராஜா, the king of a nation on the horseback, அந்த தேசத்தினுடைய ராஜா குதிரையின் மேல வருகிறான். the king of a nation on the horseback. ஒரு தேசத்தினுடைய ராஜா குதிரையை ஏறி வருகிறான். Look at me. என்னை பாருங்கள், Who is on me? என் மேல் இருக்கிறவர் யார்? Who is on my back? என் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர் இப்பொழுது யார்? Who is sat upon me? என் மேல் உட்கார்ந்தவர் யார்? Do you know who he is? அவர் யார் என்று தெரியுமா? His name is Jesus. அவருடைய பெயர் தான் இயேசு. Matthew 1:26 says his name is Jesus. மத்தேயு 1:26 சொல்லுகிறது அவருடைய நாமம் இயேசு. Isaiah 9:6 says, ஏசாயா 9 சொல்லுகிறது, he is wonderful counselor, mighty God, everlasting Father, Prince of Peace. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர். Mark 1:24 says he is holy one. மார்க் 1:24 சொல்கிறது தேவனுடைய பரிசுத்தர். Luke 1:32 says he is the son of the highest. லூக் 1:32 சொல்கிறது அவர் பெரியவர். Who is on my back now? இப்பொழுது என் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் யார்? Matthew 1:23 says he is Emmanuel. மத்தேயு 1:23 சொல்லுகிறது அவர் இம்மானுவேல். John 1:29 says he is the lamb of God. யோவான் 1:29 சொல்லுகிறது அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர். Acts 3:16 says he is the prince of life. அப்போஸ்தலர் 3:16 சொல்லுகிறது அவர்தான் ஜீவாதிபதி. Revelations 15:3 says he is Lord God Almighty. வெளிப்படுத்தல் 15:3 சொல்லுது பரிசுத்தவான்களின் ராஜா. Revelations 5:5 says he is the lion of the tribe of Judah. வெளிப்படுத்தல் 5:5 சொல்லுகிறது யூதா கோத்திரத்தின் சிங்கம். Revelations 22:16 says he is the root of David. 22 வெளிப்படுத்தல் விசேஷம் 22:16 சொல்லுகிறது தாவீதின் வேர். 1 John chapter 1:1 says he is word of life. 1 யோவான் 1:1 சொல்லுகிறது ஜீவ வார்த்தை. Revelations 96 says he is the king of the king. வெளிப்படுத்தல் விசேஷம் 19 வசனம் சொல்லுகிறது அவர் ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜா. John chapter 8:23 says I am the Lord. யோவான் 8:23 சொல்லுகிறது நானே கர்த்தர். Revelations 19:6 says he is Lord of the Lord. வெளிப்படுத்தல் 19:6 சொல்லுகிறது கர்த்தாதி கர்த்தர். Look at me. என்னை பாருங்கள். Who is on my back? என் மேல் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறவர் Who is sat யார்? upon me? என் மேல் யார் உட்கார்ந்திருக்கிறார்? 1 John chapter 2:1 says he is the advocate. 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது நீதிபரராய் இருக்கிற இயேசு. John 14:6 says he is the way, the truth and life. யோவான் 14:6 சொல்லுகிறது வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். Luke 1:78 says he is the day spring. லூக்கா 1:78 சொல்லுகிறது அவர்தான் விடிவெள்ளி. Acts chapter 10:36 says he is the Lord of all. அப்போஸ்தலர் 10:36 சொல்லுது எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு. John 1:41 says he is Messiah. யோவான் 1:41 சொல்லுகிறது அவர் மேசியா. John 1:34 says he is the son of God. யோவான் 1:34 சொல்லுகிறது அவர் தேவனுடைய குமாரன். 2 Peter chapter 2:20 says he is the savior of all humanity. 2 பேதுரு 2:20 சொல்லுகிறது அவரே எல்லா மனுஷருக்கும் இரட்சகர். 1 Peter chapter 2:25 says he is the shepherd and bishop of your souls. 1 பேதுரு 2:25 சொல்லுது மேய்ப்பரும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணியுமானவர். What brought my change? என்னுடைய மாற்றத்தை கொண்டு வந்தது என்ன? Look at my back. என்னுடைய
என்மேல் உட்கார்ந்திருக்கிறவரை பாருங்கள். Who is on my back? என்மேல் உட்கார்ந்திருக்கிறவர் யார்? Who is sitting on me? என்மேல் உட்கார்ந்திருக்கிறவர் யார்? 1 Peter chapter 2 verses 25 says, He is the shepherd and bishop of your souls. 1 பேதுரு 2:25 சொல்லுகிறது அவர்தான் மேய்ப்பரும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணியுமாய் இருக்கிறவர். Hebrews chapter 12 verses 2 says, He is the author and finisher of our faith. எபிரேயர் 12:2 சொல்லுகிறது அவரே விசுவாசத்துக்கு துவக்கமும் அவர் முடிவுமாய் இருக்கிறவர். Ephesians chapter 2 verses 20 says, He is the chief cornerstone. எபேசியர் 2:20 சொல்லுது அவரே மூலைக்கல்லாய் இருக்கிறவர். 2 Timothy chapter 4 verses 8 says, He is righteous judge. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. John 8 verses 12 says, He is the light of the world. யோவான் 8:12 சொல்லுகிறது அவரே உலகத்தின் வெளிச்சம். Revelations 22 verses 16 says, He is the morning star. வெளிப்படுத்தல் 22:16வது வசனம் சொல்லுகிறது அவர்தான் விடிவெள்ளி நட்சத்திரம். Ephesians chapter 1 verses 22 says, He is the head of the church. எபேசியர் 1:22 சொல்லுகிறது அவரே சபைக்கு தலைவர். 1 Peter chapter 5 verses 4 says, He is the chief shepherd. 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது அவரே ஆடுகளின் பிரதான மேய்ப்பன். John 11 verses 25 says, He is the resurrection and life. யோவான் 11:25 சொல்லுகிறது அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். Revelations 21 verses 6 says, He is the alpha and He is the omega. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:6 சொல்லுகிறது அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் He is the இருக்கிறவர். beginning and end. அவர்தான் ஆரம்பமும் முடிவுமாய் He இருக்கிறவர். knows your end in the beginning. உங்களுடைய முடிவு என்ன என்பதை உங்கள் ஆரம்பத்திலே அறிந்திருக்கிற He தேவன். is the one who called you before you were formed in the womb of your mother. உன்னுடைய தாயின் கருவிலே நாம் பிறக்கிறதற்கு உற்பத்தியாகிறதுக்கு முன்னமே நம்முடைய முடிவை அறிந்திருக்கிற நல்ல His தேவன். name is Jesus. அவருடைய நாமம் தான் இயேசு. His name is the name above all names. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். In His name every knee shall bow in heaven, on earth and under the earth. பரலோகத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திலே முடங்கும். That is the name given for salvation. அதுதான் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். What is that name? அந்த நாமம் என்ன? That name is Jesus. அந்த நாமம் இயேசு. That name is Jesus. அந்த நாமம் இயேசு. That name carries the power. அந்த நாமம் வல்லமையை சுமந்து கொண்டு வருகிற That நாமம். name carries the authority of heaven. அந்த நாமம் பரலோகத்தின் அதிகாரத்தை உடைய நாமம். That is the name given for the forgiveness of your sins. நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். Jesus is the name given to break the curses of humanity. மனுக்குலத்தின் மேல் வந்ததான சாபத்தின் சங்கிலிகளை முறிக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் That is நாமம். the name given for healing for the humanity. அது மனுக்குலத்தின் எல்லா வியாதிகளையும் சுகமாக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். Jesus is the name given for the protection of God. தேவனுடைய பாதுகாப்பு மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். Jesus is the name given for the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மனுக்குலத்துக்கு வரும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். Jesus is the name given for eternal life. மனுக்குலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். No other name, no other name, no other name is given for salvation. Salvation is in the name of Jesus. ரட்சிக்கப்படும்படிக்கு மனுக்குலம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய ரட்சிப்புக்கு காரணமாயிருக்கிற ஒரே ஒரு நாமம் உண்டானால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே. Jesus. இயேசு. He is the King of the King, the Lord of the Lord,
the judge of the judges. எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா, கர்த்தாக்களுக்கும் கர்த்தர், எல்லா நியாயாதிபதிகளுக்கும் தலை சிறந்த மெய் நியாயாதிபதி. He is the savior, he is the healer, he is the deliverer. அவர்தான் ரட்சகர், அவர்தான் சுகமளிக்கிறவர், அவர்தான் விடுதலை He is a தருகிறவர். wonder making, miracle working God. அவர்தான் அற்புதங்களை செய்து அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். He is the creator of this universe, came down from heaven to set me and set you free from the clutches of Satan. பிசாசு சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும் சங்கிலிகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க வந்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். He is Rapha, Jehovah, the healer, ready to heal you today. அவர்தான் யெகோவா ராஃபா என்னும் நாமமுள்ளவர், நம்மை சுகப்படுத்துகிறவர், இன்று நம்மை சுகப்படுத்த ஆயத்தமாயிருக்கிற தேவன். He is the Prince of Peace. He will fill your life with abundance of peace. அவர்தான் சமாதானத்துக்கு காரணர், சமாதானத்தின் ராஜா. நம்முடைய ஜீவியத்தை அவருடைய சமாதானத்தினால் நிரப்ப வல்லமை உள்ளவர். He is the restorer of life. He will restore your life. ஜீவனை கொடுக்க வந்தவர் அவர்தான். நம்முடைய ஜீவன் பரிபூரணமாக்கப்பட நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு That கிறிஸ்து. Jesus is God. அந்த இயேசு கிறிஸ்து தேவனாயிருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Love is God. அன்பு தேவனாயிருக்கிறது. God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். Jesus is God. இயேசு தேவனாயிருக்கிறார். Jesus is love. இயேசு அன்பாயிருக்கிறார். That Jesus loves you. அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் நேசித்துக் That கொண்டிருக்கிறார். Jesus loves you. அந்த இயேசு தான் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். Cast all your burdens upon him. He cares. ஆகவே எல்லா விதமான கவலைகளையும் அவர் மேல் போட்டு விடுவோம். அவர் நம்மை ஆதரிப்பார். Those who are weary and tired, come unto me. I will give you rest. நான் களைத்து போய் விடாய்த்து போய் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் வாருங்கள் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று Jesus சொன்னார். is calling you. இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Jesus is calling you. இயேசு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Why he is calling you? ஏன் உங்களை அழைக்கிறார்? To save you. உங்களை To ரட்சிக்கும்படியாய், forgive your sins. பாவங்களை To மன்னிக்கும்படியாய், break all the curses in your life. உங்கள் ஜீவியத்தில் எல்லா சாபங்களையும் To உடைப்பதற்காக, heal your body. உங்களுடைய சரீரங்களை சுகப்படுத்தும்படியாய், To protect you. உங்களை பாதுகாக்கும்படியாய், Provide you. உங்களுக்கு To கொடுக்கும்படியாய், lift you. உங்களை To உயர்த்தும்படியாய், honor you. உங்களை To கௌரவப்படுத்தும்படியாய், wipe out your tears. உங்களுடைய கண்ணீரை To துடைக்கும்படியாய், love you. உங்களை Jesus நேசிக்கும்படியாய் is calling. இயேசு உங்களை அழைக்கிறார். Let me ask you, my brothers and என் sisters, அன்பை சகோதர சகோதரிகளை ஒன்றை கேட்கட்டும். what is your problem today? இன்று உங்களுடைய பிரச்சனை என்ன? Whatever may be your problem, உங்களுடைய தொல்லைகள் எதுவாயிருந்தாலும் Jesus is the solution. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பரிகாரி. He is the solution. அவர்தான் பரிகாரி. He never came on this earth to found a ஒரு religion. மதத்தை ஸ்தாபிக்க அவர் இந்த பூமிக்கு வரவே இல்லை. He never came on this earth to establish a religion. ஒரு மதத்தை ஸ்தாபித்து நிரூபிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. He never came on this earth to change your religion. உங்களுடைய மதத்தை மாற்றும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வரவே இல்லை. He is not a religious leader. அவர் ஒரு மத சம்பந்தப்பட்டதான தலைவர் அல்ல. He is not a political leader. அவர் ஒரு அரசியல்வாதியும் அல்ல. Religions may come and religions may go. மதங்கள் வரும், மதங்கள் போய்விடும். Governments may come and governments may go. அரசாங்கங்கள் வரும், அரசாங்கங்கள் போய்விடும். But God never changes. ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. Jesus is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Bible says heaven and earth shall pass away, but my word shall not pass away. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகுமானால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. He is not a religious leader. அவர் ஒரு மத சம்பந்தப்பட்டதான ஒரு தலைவர் அல்ல. Then who is he? அப்படியானால் அவர் யார்? He is the Son of God. அவர் தேவகுமாரன். He is the creator of this universe. இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். He created me and you in
He created me and you in His own image. உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த சாயலிலே But படைத்திருக்கிறார். Satan fell from heaven as an angel. ஆனால் பரலோகத்திலிருந்து பிசாசானவன் தூதனைப் போல விழுந்தான். Came to steal, kill and destroy. ஆகவே நம்மை அழிப்பதற்காகவும் கொல்லவும் திருடவும் அவன் வந்தான். Came to my life. என்னுடைய ஜீவியத்திலே அவன் வந்தான். Stole my wealth. என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அழித்து Came போட்டான். to your life. உங்களுடைய ஜீவியத்திலே வந்தான். Stole your good things. உங்களுக்கு இருந்த நல்ல காரியங்களை நிக்கிரகம் பண்ணி கெடுத்து போட்டான். Killed my precious people. என்னுடைய நல்ல மக்களை கொன்று போட்டான். Killed your people. உங்களுடைய மக்களையும் கூட கொன்று போட்டான். He destroyed my family. என்னுடைய குடும்பத்தை நாசமாக்கினான். He destroyed many of your family. அநேகருடைய குடும்பங்களை நாசமாக்கி போட்டான். But God in His love looked from above. ஆனால் தேவன் தன்னுடைய மிகுந்த அன்பிலே நம்மை நோக்கி கண்ணோக்கி பார்த்தார். And He said, this cannot die. அவர் சொன்னார், இவர்கள் இனி மரிக்க போவதில்லை. So that God came here as a human being. ஆகவே அந்த தேவன் மனுஷனை போல மனுஷ ரூபம் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. And He was born as a baby and He grew and walked everywhere in Israel. அவர் ஒரு பாலகனாய் பிறந்து வளர்ந்து இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் சுற்றித் திரிந்தார். He healed the sick, raised the dead and cleansed the lepers. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி மரித்தோரை எழுப்பி குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். And He gave hope where there was no hope. எந்த இடத்திலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தேவன் நம்பிக்கையை He கொடுத்தார். was a healer, a deliverer, a provider, a friend in need. அவர் சுகமாக்குகிறவராகவும் விடுவிக்கிறவராகவும் நண்பனாகவும் தேவன் இருந்தார். He gave hope where there was no hope. எந்த இடத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருந்ததோ அந்த இடத்திலே இயேசு நம்பிக்கை He கொடுத்தார். was light in darkness. அவர் அந்தகாரத்தில் வெளிச்சமாக உதித்தார். Bible says a time came for Him to die. வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவையிலே மரிப்பதற்கான ஒரு நேரம் வந்தது. I and you are to die. நானும் நீங்களும் அந்த மரித்திருக்க வேண்டும். We all were sinned நாம் எல்லாரும் பாவம் and செய்திருக்கிறோம். disconnected from God. தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டோம். Adam and Eve, the first human beings, sinned against God. நாம் உலகத்திலே முதலாக படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். We were born from Adam and Eve. ஆதாம் ஏவாள் என்கிற முற்பிதாக்கள் வழியாகத்தான் நாம் பிறந்து Those who were வந்திருக்கிறோம். born from Adam and Eve carry the same sin. ஆதாம் ஏவான் வழியாய் வந்ததான மனுக்குலம் அவர்கள் செய்த பாவத்தை இவர்களும் சுமக்கிறார்கள். The salary for sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். We are to die. நாம் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மரித்திருக்க வேண்டும். Bible says they crucified Him. வேதம் சொல்லுகிறது இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். Bible says they crucified Jesus on the cross. இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. I and you are to die. நானும் நீங்களும் அந்த இடத்திலே போய் மரித்திருக்க வேண்டும். But Jesus died for me and you that we may live for Him. ஆனால் நீங்களும் நானும் மரித்திருக்க வேண்டிய நிலைமையில் இருந்த நம்மை நமக்காக இயேசு மரித்ததினால் நாம் அவருக்காக பிழைத்திருக்கும்படிக்கு அவர் மரித்தார். John the Baptist was baptizing people beyond Jordan. யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். He saw Jesus coming to him. இயேசு அவனிடத்தில் வருகிறதை அவன் கண்டான். And he said, behold the Lamb of God who takes away the sin of the world. அவன் சொன்னான், இதோ முழு உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். Jesus died on the cross of Calvary. இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். He shed even the last drop of blood for the forgiveness of our sins. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும்படியாக அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தி முடித்தார். He was buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day. ஆனால் மூன்றாவது On நாளிலே the third day. மூன்றாவது The நாளிலே power of God came and hit the tomb. தேவனுடைய வல்லமை அந்த கல்லறையில் சந்தித்தது. Jesus was rose again. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். Jesus is risen up. இயேசு உயிர்த்தெழுந்தார். Now Jesus is not in the tomb. இப்பொழுது இயேசு கல்லறையில் இல்லை. If Jesus is not in the tomb, where is He? அவர் இப்பொழுது கல்லறையில் இராவிட்டால் இப்பொழுது எங்கே இருக்கிறார்?
இருக்கிறார். He is here. அவர் இங்கே How இருக்கிறார். can I tell you He is here? இங்கே இருக்கிறார் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? Bible says, வேதம் if சொல்லுகிறது, 2 or more gather in my name, I will be in their midst. ஆண்டவர் சொன்னார், 2-3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடி வந்திருக்கிறீர்களோ நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். We many are here. இங்கே அநேகர் இருக்கிறோம். Hundreds of people gathered here. நூற்றுக்கணக்கான ஜனங்களாக இருக்கிறோம். You came here in the name of Jesus. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. He is here. இயேசு இங்கே இருக்கிறார். Why He is here? ஏன் இயேசு இங்கே To இருக்கிறார்? speak to you. உங்களோடு பேசும்படியாய், To touch you. உங்களை To தொடும்படியாய், heal you. உங்களை சொஸ்தமாக்கும்படியாய், To deliver you. உங்களை விடுதலையாக்கும்படியாய், To save you. உங்களை ரட்சிக்கும்படியாய், To provide you. உங்களுக்கு கொடுக்கும்படியாய், Wipe out your tears. உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், Give you eternal life. நித்திய ஜீவனை To கொடுக்கும்படியாய், solve your matters. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்கும்படியாய், To restore your life. நீங்கள் இழந்த காரியங்களை உங்கள் ஜீவிதத்தில் Jesus பெற்றுக் is கொள்ளும்படியாய், here. இயேசு இங்கே He is இருக்கிறார். here. இயேசு இருக்கிறார். Cast all your burdens upon Him. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். My brothers and என் sisters, அருமை சகோதர சகோதரிகளே, we heard the cry of the call. அந்த கழுதை குட்டி கதறுதலை நாம் கேட்டோம். It was tied on. அது It was கட்டப்பட்டிருந்தது. tied up. அது இப்பொழுது கட்டப்பட்டிருந்தது. That colt was tied அந்த up. கழுதை குட்டி கட்டப்பட்டிருந்தது. Jesus sent His disciples. இயேசு தன்னுடைய சீஷர்களை They அனுப்பினார். untied it. அந்த கழுதை குட்டியை அவர்கள் And அவிழ்த்தார்கள். it was brought to Jesus. இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டது. You heard what happened to the colt. இப்பொழுது அந்த கழுதை குட்டிக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். Now, இப்பொழுது that colt became the vehicle of the King, the Lord of the Lord. இப்பொழுது அந்த கழுதை குட்டியானது ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜாவும் கர்த்தாக்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தாவுமாய் இருக்கிற கர்த்தரை சுமந்து கொண்டு போகிற வாகனமாக மாறிவிட்டது. The life of the colt changed because of the glory. அந்த கழுதை குட்டியினுடைய ஜீவியம் மாறினதின் காரணம் தேவனுடைய மகிமையினாலே. Now that colt is the glory carrier of heaven. இப்பொழுது பரலோகத்தின் மகிமையை சுமந்து கொண்டு போகிற ஒரு மகிமை பாத்திரமாக அந்த கழுதை குட்டி If you மாறினது. give your life to Jesus, உங்களுடைய ஜீவியத்தை இயேசுவினிடத்தில் நீங்கள் ஒப்புக் the கொடுப்பீர்களானால் same is going to happen in your life. அந்த கழுதை குட்டிக்கு என்ன நடந்ததோ அதேதான் உங்களுக்கும் The நடக்கும். same is going to happen in your life. உங்களுடைய ஜீவியத்திலும் அதுதான் நடக்க போகிறது. The place of cry changed into a place of worship and praise. அழுகுரலின் அந்த இடமானது இப்பொழுது தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற இடமாக The மாறிவிட்டது. place of darkness changed into the place of light. அந்த அந்தகாரமான இடமானது இப்பொழுது ஒளியின் இடமாக வெளிச்சத்தின் இடமாக மாறிவிட்டது. Place of emptiness changed into the place of fullness. அந்த இடமா காலியாய் வெற்றிடமாய் இருக்கக்கூடிய அந்த இடம் இப்பொழுது தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்பட்ட இடமாக மாறிற்று. After the salvation, every good gift, every perfect things will come to your life and you will be filled with the blessings of God. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய எல்லா நன்மையான பரிபூரணமான ஈவும் வரங்களும் உங்களுக்கு வரும். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறிவிடுவீர்கள். Now, இப்பொழுது Jesus is going ahead. இப்பொழுது இயேசு முன்னே போய் கொண்டிருக்கிறார். And the colt is carrying the glory of heaven, Jesus. இப்பொழுது இயேசு என்கிற பரலோகத்தின் மகிமையானவரை சுமந்து கொண்டு போகிறது. Brothers and sisters, சகோதர all சகோதரிகளே, of you came out with a calling. நீங்கள் எல்லாரும் ஒரு 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 அழைப்பு பெற்றுக்கொண்டுதான் வெளியில All of வந்தீர்கள். you came out with a calling. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. No Satan, no power of darkness, no situation can stop you. பிசாசோ சாத்தானோ எந்த ஒரு அந்தகார வல்லமையோ மனுஷர்களோ உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வல்லமை இல்லை. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, never believe the lie of devil. பிசாசு சொல்லும் பொய்களை தயவு செய்து நம்பாதிருங்கள். You are not the least, you are the best. நீங்கள் ஏதோ குறைந்த மனுஷர்கள் அல்ல, நீங்கள் சிறந்தவர்கள். Almighty God, the
creator of the universe is your father now. சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். You came out of the womb of your mother with the calling of Almighty God. உங்கள் தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட உடனே வெளிப்படுத்த அந்த நிமிஷத்திலே உங்கள் சர்வ வல்லவருடைய தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாகத்தான் வெளியில வந்தீர்கள். When Jesus and a group of people, a big crowd is going ahead, people shouted, "Blessed is the King who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest." இயேசுவும் அவரோடு கூட சென்ற கூட்டத்தாரும் இப்பொழுது மிகுந்த சத்தம் போட்டுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். Some of the Pharisees from the multitude said to him, "Teacher, rebuke your disciples." அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். He answered them, "I tell you that if these were silent, the stones would cry out." அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Why we are called? ஏன் நாம் அழைக்கப்பட்டோம்? To shout his glory, shout his praise. அவருடைய துதியை சொல்லி வரும்படிக்கும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கும் அழைக்கப்பட்டோம். We are called to praise Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to worship the Almighty God who changed your life. நம்முடைய ஜீவியத்தை மாற்றின சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to praise and worship the God who saved our life. His name is Jesus. நம்முடைய ஜீவியத்தை ரட்சிக்கும்படிக்கு வந்த அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஆராதித்து தொழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். How many of you want to give your life to Jesus tonight? இந்த ராத்திரியிலே இந்த வேளையிலே எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள்? The people who are listening me in this group, இந்த கூட்டத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், and the people who are watching all over the world through these TV channels, உலகம் முழுவதையும் இந்த டிவி சேனல் மூலமாக என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, let me ask you, how many of you want to give your life to Jesus? நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கட்டும். இந்த நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்புக்கொடுக்க ஆசையா இருக்கிறீர்கள்? When the call to us brought to Jesus, how wonderfully the life of the call to change. இந்த கழுதை குட்டியானது இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுது எவ்வளவு ஆச்சரிய விதமாக அந்த கழுதை குட்டியினுடைய வாழ்க்கை மாறிற்று. You heard what cry that called cried on in its life. தன்னுடைய ஜீவியத்திலே இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்னொரு காலத்திலே அந்த கழுதை குட்டி கதறுதலை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். How much it suffered silently in its life. வாயை திறக்காம மௌனமாக உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தது பார்த்தீர்களே. The same situation, many of you went through the same situation. அப்படிப்பட்டதான அதே சூழ்நிலையில் தான் அநேகர் கடந்து சென்றிருக்கிறீர்கள். Many of you are going through the same situation. அநேகர் இப்பொழுதும் கூட அதே ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுகிறீர்கள். Jesus wanted to change your life tonight. இன்று இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் ஆசைப்படுகிறார். Jesus wants to change your life today. இன்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு ஆசையா இருக்கிறார். How many of you want to give your life to Jesus? Give all your problems to Jesus. உங்கள் பிரச்சனைகளோடு கூட உங்கள் ஜீவியத்தையும் ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையாய் கொடுக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? Lift your hands and wave your hands. உங்களுடைய கரங்களை தூக்கி உயர்த்தி காட்டுங்கள், அசைத்து காட்டுங்கள். All of you stand on your feet. எல்லாரும் தயவு செய்து எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். The people who are sitting in your house and listening our words, stand on the place. வீடுகளிலே இந்த சத்தத்தை கேட்டு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் கூட தயவு செய்து எழுந்திருங்கள். And pray this prayer with us. இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். Close your eyes. உங்கள் கண்களை மூடுங்கள். Lift your hands. கைகளை உயர்த்துங்கள். Both hands. இரண்டு கைகளையும் வானத்துக்கு நேராய் உயர்த்துங்கள். All the people lift your hands. எல்லா ஜனங்களும் ரெண்டு கைகளையும் உயர்த்தி இருப்போமாக. Pray this prayer. இந்த ஜெபத்தை செய்யுங்கள். Jesus, இயேசுவே, I believe you are the Son of God. நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். You came on this earth as a human being. இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷனாக நீர் அவதரித்தீர். Died on the cross of Calvary for my sins. என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர்.
You were buried. நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர். On the third day you rose again. மூன்றாம் நாளிலே நீர் உயிரோடு எழுந்திருந்தீர். Jesus, I believe you are alive now. இயேசுவே நீர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Jesus, இயேசுவே I am a sinner. நான் ஒரு பாவி. Forgive my sins. என்னுடைய பாவத்தை தயவாய் மன்னியும். Cleanse me with your holy blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்தருளும். Receive me as your child. உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். I receive you as the savior of my life, Jesus. இயேசுவே உம்மை என்னுடைய வாழ்வில் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். From this moment onwards, Jesus is my savior. இந்த நேரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய இரட்சகர். Jesus is my father. இயேசு கிறிஸ்து என்னுடைய பிதா. Jesus is the Lord of my life. என்னுடைய ஜீவியத்தில் இயேசு கர்த்தர். Now I am a child of God. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை. My body is the temple of Holy Spirit. என்னுடைய சரீரம் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கும் ஆலயம். Thank you, Jesus, for saving my life. என்னுடைய ஜீவியத்தை ரட்சித்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி. Amen. ஆமென். Amen. ஆமென். Give a big clap offering to Jesus. ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். Now we are going to pray for all of you. நான் உங்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். The people who are gathered here. ஜனங்களுக்கு கூடி வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாருக்காகவும் We are going to pray for all the people listening to us. எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Spirit of stealing, killing and destruction. அழிவுக்கும் கெடுதலுக்கும் அழிப்பதற்கும் காரணமாயிருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளே, Come out in the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வெளியிலே வா. Spirit of bondage. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியே, Spirit of sickness. வியாதியின் ஆவியே, Spirit of infirmities. பலவீனப்படுத்தும் ஆவியே, Get out of these people. இந்த ஜனத்தை விட்டு வெளியிலே போ. Let the people be healed right இந்த now. ஜனங்கள் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. Satan, சாத்தானே, we command you in the mighty name of Jesus. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். Take your hand out of these people. இந்த ஜனத்தை விட்டு உன் கைகளை எட்டு. Let the people be delivered right now. இந்த நேரமே இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. Every power of witchcraft, எல்லா மந்திர தந்திர பில்லி சூனியத்தின் ஆவி, we break it. எல்லா வல்லமையும் உடைக்கிறோம். Let the people be free in the name of Jesus. ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. Spirit of bondage, அடிமைத்தனத்தின் ஆவியே, come out. போ வெளியிலே. Get out of these people. இந்த ஜனத்தை விட்டு வெளியேறு. Let the people be healed and இந்த delivered. ஜனங்கள் விடுதலை பெறுவார்களாக. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Spirit of addiction, எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி, spirit of adultery, விபசாரத்தின் ஆவி, spirit of Jezebel, யேசபேலின் ஆவி, get out of these people. இந்த ஜனத்தை விட்டு வெளியிலே போ. Let the people be free right now. இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக இப்பொழுதே. Spirit of suicide, எல்லா தற்கொலையின் ஆவி, come out. வாவிலே. Let the people be filled with the life of Jesus. இயேசுவின் ஜீவனால் இந்த ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. Spirit of barrenness, எல்லா மலட்டுத்தனத்தின் ஆவி, spirit of barrenness, மலட்டுத்தனத்தின் ஆவி, come out. வெளியில வா. Get out. வெளியில போ. Behold, the children are a gift of God. Fruit of the womb is a reward. பிள்ளைகள் தேவனால் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன். Let the womb be filled with the healing of Rapha, Jehovah, life of Jesus Christ. யெகோவா ராஃபாவுடைய ஜீவனால் கர்ப்பப்பைகள் நிரப்பப்படுவதாக. Let there be children, let there be generation for the glory of the name of Jesus. பிள்ளைகள் உண்டாவதாக, சந்ததிகள் இயேசுவின் மகிமைக்காக உண்டாவதாக. Be blessed and multiplied. ஆசீர்வதிக்கப்பட்டு பலுகி பெருகுங்கள். Let finance come in the name of Jesus. பொருளாதார வளர்ச்சி இயேசுவின் நாமத்தில் வருவதாக. Let there be peace in the family. குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. Let there be harmony and unity in the family. குடும்பத்தில் பரஸ்பர ஐக்கியமும் ஒற்றுமையும் உண்டாவதாக. Let there be marriages in the family. குடும்பங்களில்
விவாகங்கள் நடைபெறுவதாக. New job and new appointment in the name of Jesus. புதிய புதிய வேலைகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. Let there be new business. நல்ல நல்ல புதிய தொழில்கள் உருவாவதாக. New visa come in the name of Jesus. புதிய விசாக்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. Let the children get good admission, the best admission college. பிள்ளைகள் நல்ல நல்ல கல்லூரிகளிலே மேற்படிப்புகளுக்கு அட்மிஷன் கிடைப்பதாக. Let the children get admission in the colleges. கல்லூரிகளிலே பிள்ளைகள் நல்ல அட்மிஷன் கிடைப்பதாக. In the mighty name of Jesus. சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் Blind eyes be opened. குருட்டு கண்கள் In the திறக்கப்படுவதாக. mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள Deaf நாமத்தில் ears be opened. செவிட்டு காதுகள் Let the திறக்கப்படுவதாக. dumb speak in the mighty name of Jesus. ஊமையன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பேசுவானாக. Brain tumors be healed. பிரெயின் டியூமர்கள் சுகமடைவதாக. Sinusitis be healed. சைனசைட்டிஸ் சுகமடைவதாக. Headaches be healed. எல்லா விதமான தலைவலிகள் மறைவதாக. Every allergies be healed. எல்லா அலர்ஜிகளும் மறைவதாக. Skin allergies be healed. தோல் சம்பந்தப்பட்டதான அரிப்பு வியாதிகள் நீங்குவதாக. Let the dumb speak in the name of Jesus. ஊமையன் இயேசுவின் நாமத்தில் பேசுவானாக. Thyroids be healed. தைராய்டு சுகமடைவதாக. Thyroid be healed. தைராய்டு சுகமடைவதாக. Blocks in the heart vanish right now. இருதயத்திலே அடைப்புகள் கரைந்து போவதாக. Lungs be created. நுரையீரல்கள் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக. Spirit of asthma come out and be healed. ஆஸ்துமாவின் ஆவியை வெளியிலே போ, ஜனங்கள் சுகமடைவார்களாக. Sugar, pressure, cholesterol come normal right now in the mighty name of Jesus. சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எல்லாம் சரியான அளவுக்கு வருவதாக. Let there be new pancreases in the mighty name of Jesus. புதிய பான்கிரியாக்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உருவாவதாக. Hepatitis B be healed in the name of Jesus. ஹெப்படைட்டிஸ் பி இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. Let the jaundice be healed in the name of Jesus. ஜாண்டிஸ் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. Let the liver be created in the name of Jesus. புதியதான கல்லீரல் இயேசுவின் நாமத்தில் உருவாவதாக. Kidney stones be healed. எல்லா கிட்னி ஸ்டோன்கள் அடைப்புகள் எல்லாம் சுகமடைவதாக. New kidneys be created in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் புதிய கிட்னிகள் உருவாக்கப்படுவதாக. Every knee pain leave. எல்லா மூட்டு வலிகளும் நீங்குவதாக. Joint pains leave right now. எல்லா விதமான மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. Arthritis be healed in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆர்த்ரைட்டிஸ் சுகமடைவதாக. Unwanted tumors vanish right now in the name of Jesus. சரீரத்தில் தேவையில்லாத கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. Unnecessary bleeding stop right now in the name of Jesus. தேவையில்லாத உதிரப்போக்குகள் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக. Let there be new uteruses for the glory of the name of Jesus. புதிய புதிய யூட்ரஸ்களும் கர்ப்பப்பைகளும் கர்த்தருடைய மகிமைக்கென்று உருவாக்கப்படுவதாக. In the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள Every நாமத்தில் cancerous virus come out. எல்லா கேன்சருக்கான காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே சரீரங்களை விட்டு வெளியிலே போ. Every cancer patients be healed right now in the mighty name of Jesus. ஒவ்வொரு கேன்சர் வியாதியிலே அகப்பட்ட மக்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் பெறுவாயாக என்று கட்டளை In கொடுக்கிறோம். the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் Let the people be healed. ஜனங்கள் சுகமடைவார்களாக. Father, பிதாவே, fill these people with your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் இந்த எல்லா ஜனங்களை நிரப்புவீராக. Let them be the glory carriers. ஆண்டவரே, உம்முடைய மகிமை பிரஸ்தாபத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் மாறி விடுவார்களாக. Let them be filled with your glory as you filled the colt. ஆண்டவரே, இந்த கழுதை குட்டிக்கு உம்முடைய மகிமையை கொடுத்தது போல இந்த அருமையான ஜனங்கள் தேவ மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
as the men of God, தேவனுடைய மக்களாக appointed by God and anointed by God, தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் bearing the authority of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் we declare these people are free from the clutches of Satan. சாத்தானுடைய எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் இந்த ஜனங்கள் விடுதலை ஆனார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். We proclaim these people are healed by the stripes of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளில் இருந்து வரக்கூடிய சுகமாக்கும் வல்லமையினால் இந்த ஜனங்கள் சுகம் ஆனார்கள் என்று இன்று நாங்கள் பறைசாற்றுகிறோம். We proclaim these people are delivered by the precious, powerful, holy blood of the Lamb of God, Jesus. இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற தேவ ஆட்டுக்கட்டு குட்டியானவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே உம்முடைய ஜனங்கள் விடுதலை ஆனார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பறைசாற்றுகிறோம். We thank you, Father. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் We செலுத்துகிறோம். thank you, Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்களை We செலுத்துகிறோம். thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Let your name alone be glorified. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. The name of Jesus be glorified. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். Amen. ஆமென். Give a big clap offering to Jesus. கரங்களை கர்த்தருக்கு இயேசுவுக்கு தட்டி கர்த்தரை All மகிமைப்படுத்துவோமாக. of you are healed. எல்லாரும் சுகமாயிருக்கிறீர்கள். All of you are delivered. எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டீர்கள். Amen. ஆமென். ஆமென். Brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, now check your body. இப்பொழுது உங்கள் சரீரங்களை சோதித்து பாருங்கள். Now check your body. சரீரங்களை சோதித்து All பாருங்கள். of you are healed. எல்லாரும் சுகமானீர்கள். Check your body. சரீரங்களை சோதித்து Come and பாருங்கள். testify. எல்லாரும் சாட்சி கொடுங்கள். Come and testify. பாருங்கள், வந்து சாட்சி எது முன்னால செய்ய முடியலையோ அதை இப்ப செய்து பாருங்கள். 30 வருஷமா சுகர் இருந்தது. இப்போ என்ன நடந்தது? நல்லா இருக்கு. இந்த விரல் வலிச்சிட்டு இருந்துச்சு. இந்த விரல் மட்டும் இப்படி வலிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம நீட்ட முடியுது. முன்னால நீட்ட முடிஞ்சதா? லேசா இப்படி இருக்கு. இப்ப நல்லா நீட்ட முடியுதா? Clap offering. Insulin. You have been taking insulin. இன்சுலின் எத்தனை வருஷமா? குழந்தையில இருந்து இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்க. வா. In the name of Jesus. Father, fill my sister. The glory of God. No more bondage. You are totally, Father, cover my sister with your holy blood. Blood of Jesus be like a shield around her, like an army, like a firewall, like a furnace. Touch. You are totally, go to the hospital, get the report and come.